காலை வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். வரவேற்புரை வழங்க அருட்பணி எட்மண்ட் அவர்களை அழைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆயர் லியோன் நினைவு பேருரைகளின் வரிசையில் 38வது அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய பேருரை மனிதரின் நலவாழ்வில் பல்லுயிர்களின் பங்களிப்பு என்ற மைய பொருளில் அமைந்துள்ளது. நோயற்ற வாழ்வு ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கும் இக்கால சூழலில் இயற்கையின் ஒவ்வொரு துகளிலும் பல்லுயிர்களின் ஒவ்வொரு அசைவிலும் வாழ்வு இருக்கிறது என்பதை உறக்க சொல்லவிருக்கிறது இன்றைய அமர்வு. தாவரங்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், மீன்கள், கண்ணுக்கு தெரியாத சிற்றுயிர்கள், காடு, மேடு, கடல், மலை, ஆறு என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பல்லுயிர் வட்டத்தில்தான் நம் உயிர் பலம் வருகிறது என்பதை ஒருபோதும் மறத்தலாகாது. உலகில் உள்ள மொத்த உயிரினங்களில் 8 விழுக்காடு உயிரினங்களை இந்திய துணைக்கண்டம் மட்டும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இது மிக பெரும் ஆச்சரியம். இது நம் நாட்டின் பல்லுயிர் வளமையை நமக்கு உணர்த்துகிறது. இவற்றில் மருத்துவ குணம் கொண்ட 6000க்கும் மேற்பட்ட தாவரங்களும் உள்ளடக்கம். பாரம்பரிய மருத்துவ முறை தளர்வு நிலையில் இருப்பது போன்று தோன்றினாலும் இன்றைய நம் தலைமுறை நம்பியிருக்கும் நவீன மருத்துவம் பெருமளவில் பல்லுயிர்களின் பங்களிப்பை கொண்டே இயங்குகின்றன என்பது மறக்கப்பட்ட ஒரு உண்மை. எல்லாவற்றையும் அழித்துவிட்டு தான் மட்டும் வாழ்ந்துவிட நினைக்கும் மனித இனத்தின் பேராசைக்கு பலியாகும் பல்லுயிர்களை நமக்கு இன்று நினைவுபடுத்தி அவற்றோடு இணைந்து வாழவும் அவை வாழ்வதற்கு வழிவிடவும் தனது உரையை கட்டமைத்திருக்கிறார் இன்றைய பேருரையாளர், அறிவியல் தொழில்நுட்பவியலாளர் முனைவர் எஸ். பிரகாஷ் அவர்கள். மைக்ரோபயாலஜி, மரைன் பயோடெக்னாலஜி இந்த துறையில் தனது முனைவர் படிப்பை முடித்து அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் போன்றவற்றில் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி வருகிறார். பல்லுயிரிகள் பற்றி 100க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை தேசிய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு பத்திரிகைகளில் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் இன்று நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. முனைவர் எஸ். பிரகாஷ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மகிழ்வுடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய அன்பின் அடையாளமாக அவருக்கு பசுமை செடி வழங்கி வாழ்த்து சொல்ல ஆசிரியர் திரு லிவிங்ஸ்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
இன்றைய அமர்வை நிறையாளுகை செய்பவர் கோட்டாறு மறை மாவட்ட நலவாழ்வு பணிக்குழுவின் இயக்குனர் மருத்துவர் அருள் சகோதரி மேரி தீபா அவர்கள். நமது மாவட்டத்தில் நலவாழ்வு சார்ந்த பணிகளை பல்வேறு மருத்துவர்கள், செவிலியர்கள், நலவாழ்வு பணியாளர்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதில் மிகச் சிறப்பான பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார். அருள் சகோதரி மேரி தீபா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். நமது நன்றியின் அடையாளமாக பசுமை செடியை வழங்கி வாழ்த்து சொல்ல டாக்டர் பெர்லிங்டன் அவர்களை அழைக்கின்றேன். இன்றைய அமர்வில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள், ஆசிரியர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று அமர்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மனிதரின் நல வாழ்வில் பல்லுயிர்களின் பங்களிப்பு. மனிதர்கள் இந்த உலகில் தோன்றுவதற்கு முன்னதாகவே அனைத்து வகையான உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள், நீர்நிலைகள், ஆறுகள், மலைகள், குன்றுகள் அனைத்தையும் படைத்துவிட்டு இறுதியாக கடவுள் மனிதனை படைப்பதாக, இயற்கையிலிருந்து பயன்பெறவும் இயற்கையை பாதுகாத்து பராமரிப்பதற்காகவும் மனிதனை படைப்பதாக நம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் பெருவெடுப்பி கோட்பாடு மற்றும் பரிணாம கோட்பாடும் அதே தான் சொல்கிறது. ஒரு மிகச்சிறிய அதீத அடர்த்தியான அதீத வெப்பமான ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து விரிவடைந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்சம். 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. இந்த பெருவெடிப்பிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று விண்மீன் திரள்கள் உருவாகி இருக்கின்றன. கேலக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கேலக்சிலையும் பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. நாம ஒரு கேலக்சி, மில்கிவே கேலக்சின்ற ஒரு கேலக்சியில உள்ள ஒரு சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பூமியில மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பூமியானது 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சியில் தோன்றி இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அடுத்த சில பில்லியன் ஆண்டுகள் பல உயிர்கள், அனைத்து ஊர்வன பரப்பன தாவரங்கள், மலைகள், குன்றுகள், ஆறுகள் எல்லாமே உருவாகி பின் இறுதியாக ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மனித இனம் தோன்றியிருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள். ஒரு கிமு 6000 ஆண்டில் பார்த்தோமானால் ஒரு சதுர மைலுக்கு 2 நபர்கள் வீதமும், கிமு 2000 ஆண்டில் ஒரு சதுர மைலுக்கு 4 நபர்கள் வீதமும், தற்பொழுது கிபி 2025 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஒரு சதுர மைலுக்கு ஒரு சில பெரு நகரங்களில் 77,000 மக்கள் ஒரு சதுர மைலுக்கு வாழ்வதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. நமது முன்னோர்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கின்றார்கள். மோசே நம்ம விவிலியத்தில் 120 ஆண்டுகள், ஆபிரகாம் 175 ஆண்டுகள், நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே எல்லா இயற்கையோடு இருந்து அவர்களை பிரிக்க முடியாது. இயற்கையோடு நமது முன்னோர்கள் இணைந்த ஒரு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். கடவுளும் அதைத்தான் திருவுளம் கொண்டிருக்கிறார். நம்ம வெள்ளத்திரளில் இருந்து நோவாவை காப்பாற்ற போது கடவுள் மனிதர்களை மட்டுமல்ல, அங்கு உள்ள எல்லா வகையான உயிரினங்களையும் இணைத்து அந்த பேழைக்குள் வைத்து காப்பாற்றியதாகவும், கடவுள் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை, அதாவது மனிதர்களோடு மட்டுமல்லாது அந்த எல்லா வகையான உயிர்களோடும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். காஸ்மிக் கவர்னன்ட் அல்லது பிரபஞ்ச உடன்படிக்கை செய்ததாகவும், உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு வானவில்லை நிறுவியதாகவும் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். இப்படி உறவு நிலையில் வாழ்ந்த மனிதர்கள் காலப்போக்கில் இப்பொழுது நமது தாய் பூமிக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த தொப்புள் கொடி உறவு அறுக்கப்பட்டு உள்ளது. அந்த உயிர்களுக்கு இடையே நமக்கு இருக்க வேண்டிய அந்த சகோதரத்துவ உறவு அழிக்கப்பட்டு விட்டது. மனிதர்கள் எண்ணிக்கையில் பாப்புலேஷன்ஸ், மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதரின் சுயநல போக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ், அதாவது 1957 ஆண்டு கர்நாடகாவில் கியாசனூர் என்ற பகுதியில்
வர்த்தக நோக்கோடு பெரு அளவில் காடுகள் அழிக்கப்பட்ட பொழுது அங்குள்ள பல உயிர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது ஒரு வகை குரங்கு வகைகள் பல அதில் அழிக்கப்பட்டு இறந்த பொழுது அந்த குரங்குகளிலிருந்து, அந்த உண்ணியிலிருந்து ஒரு வைரஸ் பரவி அந்த தொற்று பல மனிதர்கள் அந்த வைரஸ் தொற்றினால பெருந்தொற்றாகி பல மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே போல சார்ஸ் கோவிட்-1 என்று 2002-2003 ஆண்டுகளில் சீனாவில் வனவிலங்கு வர்த்தக மையத்தில் இந்த வைரஸ் தோன்றி பெருந்தொற்றாக 30 நாடுகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல ஆயிரம் மக்கள் அந்த பெருந்தொற்றில் இறந்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம் என்றால் நிஃபா வைரஸ் சமீபத்தில் கேரளாவில் 2021-22 அங்கேயும் காடுகளை அழித்து குடியிருப்புகளாக மாற்ற நடைபெற்ற அந்த முயற்சியில் பல வனவிலங்குகள் அழிந்து அங்கு வவ்வாலில் இருந்து வைரஸ் பரவி பெருந்தொற்று பரவி இருக்குது. சமீபத்தில் நாம் அனைவரும் கண்கூடாக கண்ட கோவிட்-19 சீனாவில் வனவிலங்கு வர்த்தக மையத்திலிருந்து அந்த வைரஸ் பரவி நமக்கு தெரியும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் என்று. இப்படி ஒரு புறம் பெருந்தொற்றுக்கள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நமது சுவாசத்திற்கு உயிர் காற்று நமக்கு கொடுப்பது மரங்கள். நமக்கு சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் சுவாசிப்பதற்கு 7 முதல் 8 மரங்கள் தேவைப்படுவதாக கூறுகிறார்கள். ஆனால் நமது நாட்டில் சராசரியாக 36 பேருக்கு ஒரு மரம் என்ற விதத்திலும், பெருநகரங்களில் பாட்னா போன்ற பெருநகரங்களில் 2500 பேருக்கு ஒரு மரம் என்ற விதத்திலும், மற்ற நகரங்கள் கல்கத்தா போன்ற நகரங்களில் 15,000 பேருக்கு ஒரு மரம் என்ற விதத்திலும் இப்பொழுது இருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்க, காற்று மாசுபாடு, மரங்களை அழித்துவிட்டு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்று போட்டு போக்குவரத்து வாகனங்களை பெருக்கி போக்குவரத்தில் அந்த நச்சு புகைகள், நச்சு வாயுக்களை நாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறோம். தாவரங்கள் மிகச்சிறந்த தூய்மை பணியாளர்கள், காற்றில் உள்ள மாசுகளை நீக்கக்கூடிய பெரிய தூய்மை பணியாளர்கள் தாவரங்கள். நம்ம அவங்களெல்லாம் அழிச்சிட்டு அதிக காற்று மாசுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். 22 லட்சம் மக்கள் ஒரு வருடத்திற்கு காற்று மாசுபாட்டினால் வருகின்ற அந்த நுரையீரல் நோய்களினால் இறப்பதாகவும், இன்னும் அதிகமாக குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும், ஏனென்றால் அந்த காற்று தூசி துகள்கள் எல்லாமே ஒரு 5 அடி தூரத்தில் புவியீர்ப்பு விசை காரணமாக 5 அடி தூரத்தில் அதிகமாக செட்டில் படிவதால் பெரும் அளவில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இறப்பதாக 2021 ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஒரு நாளைக்கு 464 குழந்தைகள் இந்த காற்று மாசுபாட்டினால் வருகின்ற அந்த நுரையீரல் நோய்களினால் இறந்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நமது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களை கிரீன் போப் என்று அழைக்கின்றோம். 2007 ஆண்டில் இளையோருக்கான மாநாட்டில் இத்தாலியில் லொரேட்டோ நகரில் ஓப்பன் ஏர் மாஸ், ஒரு திறந்த வெளியில் ஒரு திருப்பலி நடத்தி சேவ் கிரியேஷன் டே என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். திருத்தந்தை அவர்கள் நாம் பாவம் என்று கருதாத ஒரு 7 காரியங்களை சொல்லி, இவை பாவம், இவற்றிற்கு முக்கியம், நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றே ஆக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது பாவம். அப்படி மாசுபடுத்தக்கூடிய செயல்களை நாம் செய்திருந்தால் நாம் ஒப்புரவு அருட்சாதனம் பெறுகின்ற நேரத்தில் அதை சொல்லி நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்கிறார். அப்படியானால் நாம் எல்லாரும் எவ்வளவு மன்னிப்பு பெற வேண்டி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த காற்று மாசுபாட்டினால், வாகனங்களின் புகைகளினால் ஏற்படுகின்ற அந்த நச்சு வாயுக்கள் வளிமண்டலத்தில் ஒரு பெரிய பந்தல் மாதிரி மேலே போய் எல்லாரும் நிற்கிறாங்க. அதோட சேர்ந்து நம்ம குளிர்சாதன பெட்டி, ஏசி, ஏர் கண்டிஷன் இல்லாத வீடுகளை இப்போ பார்க்கறது அரிதாகிட்டு, அதிலிருந்து வெளியில வர்ற அந்த நச்சு வாயுக்கள், குளோரோஃப்ளோரோ கார்பன், அது எல்லாமே ஓசோன்ல ஓட்ட போட்டு சூரியன்ல உள்ள எல்லா கதிர்வீச்சுகளையும் பூமியில் டைரக்டா இறங்குறதுக்கு காரணமா இருக்குது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015 லவ்தாத்தோ சி, இறைவா உமைக்கே புகழ் என்று சுற்றுமடல் எழுதினார்கள். அதுல எண் 55 சொல்றாரு அவரு, we need to sweat out. அந்த வியர்வை நமக்குள்ள இருந்து வெளியில வரணும் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு மலம், சிறுநீர் மாதிரி வியர்வையும் ஒரு கழிவு பொருள். நம்ம தோல் ஒரு கழிவு நீக்க உறுப்பு. அந்த கழிவு நீக்க உறுப்பிலிருந்து அந்த கழிவுகள் வெளியாகி விடாவிட்டால் நம்ம நம்மையே நாம அழித்துக் கொள்கிறோம். இட் இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அழிச்சுக்கிறோம். நம்ம அழிகிறதோடு மட்டுமல்லாம பிரபஞ்சம் அழிகிறதுக்கும் நம்ம காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வாயுக்கள், நச்சு வாயுக்கள் மேல போய் பந்தல் மாதிரி இப்படி நிக்கிறதுனால சூரிய ஒளி அந்த கதிர்வீச்சுகளோட பூமியில பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி மேல போக முடியாம
அந்த வெப்பத்தை பூமியிலேயே தக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதனால் பூமியினுடைய வெப்பம் அதிகப்பட காலநிலை மாற்றங்கள் நமக்கு ஏற்படுகிறது. காலநிலை மாற்றத்தினால் பல வகையான இந்த வெப்பம் அதிகரிப்பதனாலும் காலநிலை மாற்றங்களினாலும் பல வகையான புற்றுநோய்கள், தொற்று நோய்கள் நமது பூமியில் மனிதர்களை அழித்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, நமக்கு இந்த நம்ம பாதுகாப்பான உணவு இருக்குதா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த காலநிலை மாற்றம், வெப்பமயமாதல், இதனால பல நுண்ணுயிர்கள், அந்த தாவரங்களுக்கு பயன்படுற, விவசாயத்துக்கு பயன்படுற, மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுற பல உயிர்கள், பறவைகள் எல்லாம் அழிந்து கொண்டு வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இப்படி அழியறதுனால நம்ம உற்பத்தியை பெருக்கிறதுக்காக மரபணு மாற்றம், செயற்கையான உரங்கள், நச்சுத்தன்மை உடைய பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ ரஷ்யர்கள் இந்தியாவில் உள்ள டீ அவங்க வாங்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அதில் பூச்சிக்கொல்லிகள் ஒரு டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கும். அந்த டாலரன்ஸ் லெவலுக்கு அதிகமாக குளோர்டேன், ஹெப்டாக்ளோர்டேன் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லி அதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியன் டீயல் ரஷ்யன்ஸ் வாங்கவே மாட்டாங்களாம். நமக்கு பார்த்தா எல்லா மீட்டிங்லையும் டீ இல்லாத ஒரு கூட்டமே நமக்கு கிடையாது. எவ்வளோ டீ குடிச்சு எவ்வளோ நச்சு நமக்குள்ளே போயிட்டுருக்குன்னு தெரியாது. அடுத்ததாக நம்ம அந்த செயற்கையான உரங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் தடை பண்ணப்பட்ட சில செயற்கை உரங்கள், ரசாயன உரங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது படி நம்ம ஒவ்வொரு மனிதருடைய உடலிலும் 1 கிலோவுக்கு 2 கிராம் வீதம் அந்த நச்சு பொருட்கள், அந்த பூச்சிக்கொல்லிகள், அதுக்கப்புறம் செயற்கை உரங்களில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் ஒரு 2% இருக்கு. 1 கிலோவுக்கு 2% என்றால் ஒரு 50 கிலோவுக்கு 100 கிராம் நச்சு பொருள் நம்ம உடல்ல இருந்துட்டே இருக்கு. அது சீக்கிரமா வெளியேறாகுது, பெர்சிஸ்டண்டா நிறைய நாள் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நச்சு பொருட்கள் என்ன செய்யுது மெயினா அப்படின்னு சொன்னா, ஹார்மோன் மாதிரி மிமிக் பண்ணுது. அதனுடைய அமைப்பு, செயல்பாடு எல்லாமே. மூளை அதை ஹார்மோன் என்று நினைத்துக் கொள்கிறது. குறிப்பாக பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது. குழந்தை பேற்றிருக்கும், மாதவிடாய் எல்லாத்திற்கும். இப்போ நமக்கு அது ஒரு சைக்கிள். இப்போ இந்த ஹார்மோன் கொஞ்சம் குறைஞ்சா தான் அடுத்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அந்த சைக்கிள் நார்மலாக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் இந்த பூச்சிக்கொல்லிகள் மிமிக் பண்ணுறதுனால இது அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்றதுனால அந்த சைக்கிள் அங்கே தடைப்பட்டு போகுது. நிறையா பிசிஓடிஸ், அதுக்கப்புறம் குழந்தை பேரின்மை பிரச்சனைகள் இந்த காலத்தில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நானே கிளினிக்கில் நிறைய பெண்கள் என்கிட்ட மருந்து எடுத்துட்டும் இருக்கிறாங்க அந்த வியாதிக்காக. அடுத்ததாக நீர்நிலைகள், சுகாதாரமான நீர் கிடைக்குதா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை வயிற்றுப்போக்கினால் இந்த சுகாதாரமான நீர் இல்லாததுனால இறப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் முன்னாடியெல்லாம் ஹோலிஸ்டிக் ஹெல்த், முழு நலம், அதாவது மனிதர்களை மட்டும் மையமா வைத்து மனிதரின் மனம், உடல், ஆன்மா, சமூகம், பொருளாதாரம் இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு நலவாழ்வு தான் முழு நல வாழ்வு என்று கருதி அதற்கான ஒரு திட்டங்களை தான் முன்னெடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது 2002-2003 அந்த சார்ஸ் கோவிட்-1 அந்த பெருந்தொற்றிற்கு பின்னாடி இந்த உலக சுகாதார நிறுவனம் மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மனிதர் நலம் மட்டும் கிடையாது. we need to go towards one health அப்படின்னா மனித நலம், விலங்கு நலம், தாவரங்கள், சுற்றுச்சூழல் நலம். ஸோ இந்த ஒன் ஹெல்த் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வச்சு இப்போ அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலும் அதை செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தவிர நமது திரு அவையில் இந்த மாதிரி திட்டங்கள், இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக பல புனிதர்கள், பல திருத்தந்தையர்கள், பல ஆயர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, முன்னெடுத்திருக்கிறார்கள். நமது ஆயர் அவர்களும் பல செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். நமது மறை மாவட்டத்திலும் சூழலியல் பணிக்குழு உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு குறிப்பாக பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆண்டு. அசிசியார் நமக்கு தெரியும், எல்லா உயிர்களையும் சகோதர சகோதரிகளாக கருதி இணைந்து உறவோடு அன்போடு வாழ்ந்தவர். அசிசியாரின் மாதிரிகையை நாமும் பின்பற்றி அதில் எல்லா உயிர்களோடும் உறவோடு இணைந்து சுகாதாரமாக நலமாக வாழக்கூடிய திட்டங்களை முன்னெடுக்க முயற்சி செய்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் வெளியிட்ட
நமது இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றுமடலில் எண் 26 165 சொல்றாங்க, இந்த மாதிரி மாற்று சிந்தனைகள், இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் உடனே எந்தவித டிலேயும் இல்லாமல் தாமதமின்றி உடனே முன்னெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லி 10 வருஷம் ஆச்சு. எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து இன்னும் நல்ல அறிவியல் பூர்வமான பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைவர் பிரகாஷ் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. Most respected Reverend Bishop of Kotar Diocese, Nazarene Society, respected Father Reverend Edmund, respected Sister Mary Deeba, and my dear participants, a warm good evening to one and all. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நிறைய பள்ளிக்கூடங்களில் பேசியிருக்கிறேன், நிறைய கல்லூரிகளில் பேசியிருக்கிறேன். இங்கு நிறைய அறிஞர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் நிறைந்த இந்த அவையில் பேசுவதற்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு முன்னாடி பேசிய ஃபாதரும் சிஸ்டரும் நான் சொல்ல வந்த கருத்துக்களை நிறைய சொல்லிட்டாங்க. இனி என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. என்னோட தலைப்பு மனிதரின் நலவாழ்வில் பல்லுயிர்களின் பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக். ஃபாதர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க என்கிட்ட. ப்ரோக்ராம் கரெக்டாக 4:30 ஸ்டார்ட் ஆகும். டீ சர்வ் பண்ணுவாங்க. 5 o'clock கரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 45 minutes தான் நீங்கள் பேசணும், அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிடம் கேள்வி பதில், கேள்வியெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும். அப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாதர் கொடுத்தாங்க. அந்த தெளிவு அந்த ஃபாதரிடம் இருக்கிறது. இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் ஒரு 45 நிமிஷம் தான் பேசுவேன் ஃபாதர் சொன்ன மாதிரி. அதுக்கு முன்னாடி யாருக்காவது போர் அடிச்சுன்னா கையை தூக்கிடணும், நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி தானே? ரெடி தானே? ஓகே. அதுக்கு மேலே நான் பேசவும் மாட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹெல்த் இஸ் வெல்த். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரோண்டரத்தில் ரீஜனல் கேன்சர் சென்டர்னு ஒரு கேன்சர் ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருந்தேன். காலை ஒரு 7 மணி இருக்கும். ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஸ்கூல் யூனிஃபார்மோடு வருது. ஒரு அப்பா கூட்டிகிட்டு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணுவதற்காக அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வர்றாங்க. அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர். வாரத்துக்கு 3 நாட்கள் அந்த குழந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணணுமா. ஒரு டயாலிசிஸ் பண்ணுவதற்கு 3500 ரூபாய். ஒரு வாரம் அந்த குழந்தைக்காக ஒரு 10,000க்கு அதிகமான ரூபாய் அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் ஏழை ஆயிடுவான். அந்த அளவுக்கு நோய்களின் தாக்கம் இப்போது அதிகமாக வந்துட்டே இருக்கு. நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறவங்கள கையை தூக்குங்க. நிறைய பேர் தூக்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். முதல்ல ஹெல்த் இருந்தால் தான் மகிழ்ச்சி வரும். கரெக்ட் தானே டாக்டர்? இந்த ஹெல்த்தை பற்றி உள்ள விஷயத்தை தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். நம்மளோட இந்த ஹெல்த்துக்கு, ஆரோக்கியத்திற்கு உயிரிகளின் பங்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். மனிதருக்கும் யானைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? யானை நமக்கு ஏதாவது ஆரோக்கியத்தை நமக்கு தருதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வில்லுக்குறி பக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன். ஒரு யானை முன்னாடி போயிட்டு இருக்குது. பின்னாடி அந்த யானை சாணம் போட்டுகிட்டே போகுது. ஒரு நபர் அதுக்கு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறார். ஒரு வயதான நபர், ஒரு 70 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாணத்துக்கு மேலே ஏறி எப்படி நின்றுட்டு இருக்கிறார். ஏன் அதுக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த தாத்தா அழகாக சொல்கிறாரு,
அதுக்கு மேலே ஏறி நின்னா வாதம் தீரும் அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. மனிதனுக்கும் காகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? மனிதனுக்கும் மண்புழுவிற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா? இப்படி ஒவ்வொரு விலங்குகளையும் பற்றி நம்ம பேசணுன்னு நிறைய பேருரைகள் வைக்கணும். யானையை பற்றி பேசணுன்னு எனக்கு ஒரு பேருரை வேணும், ஃபாதர் தரமாட்டாங்க, என்னை கூப்பிட மாட்டாங்க, அப்படிதானே? நான் இன்னைக்கு பேசக்கூடிய அந்த உயிரிகள் நம்மோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரை பற்றி தான் நான் பேச போகிறேன், உயிரினங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். யானையை பற்றியோ அல்லது காகத்தை பற்றியோ அல்லது மண்புழுவை பற்றியோ நான் பேசலை. மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்களை மட்டும் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி மனிதம் என்பது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம உடல் என்னது, எப்படி இருக்குது, அதை பற்றி நமக்கு தெரியணும். அடுத்த ஸ்லைட் போடுங்களேன். அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கிறாருன்னு நான் கொடுத்துருக்கேன். நம்ம உடம்புக்குள்ளாடி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் உள்ள இருக்கிறாரு. அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். இம்யூன் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹியூமன் இம்யூன் சிஸ்டம், ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குது. அதான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, 2 மணி இருக்கும், திடீர்னா கையில் ஒரு சொரியிற மாதிரி இருக்கு, சொரியிறீங்க. அங்கே சொரியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீக்கம் அந்த இடத்துல இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு, வேற யாரும் கடிக்கல, கொசு கடிச்சிருக்கு. அது எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி கடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்போ தெரியுது? 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியுது. லேசாக ஒரு சொறி மாதிரி வருது, நீங்கள் சொரியிறீங்க. இது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளாடி ஒரு தேவையில்லாத ஒரு அந்த கொசுவின் வாய்ப்பகுதி உள்ளே போயிருக்கு. அதை யார் கண்டுபிடிச்சிருக்கிறா? இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் யார் முழிச்சிட்டு இருந்திருக்கிறா? இம்யூன் சிஸ்டம் முழிச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அதற்கு முன்னாடியே அது முழிச்சிட்டு இருந்தா, அது தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நீங்கள் மட்டும் எப்படி தூங்குறீங்க? புரட்டை விட்டு தூங்குறீங்க. அப்போ அந்த கொசுவில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதி நம்ம உடம்புக்குள்ளாடி போகாமல் இருப்பதற்காக அந்த இம்யூன் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி சில வேதி வினைகளை உற்பத்தி பண்ணி அதை தடுக்குது. அப்படி அதான் ஒரு பல்ஜிங் நமக்கு வருது. அதை இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அதில் ஒரு சிறிய பகுதி தான் நமக்கு வெளியே தெரியுது. ஸோ இந்த வேலையை செய்யக்கூடியது யார்? இம்யூன் சிஸ்டம். இப்படி ஒரு பெரிய டாக்டர் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கிறார். அதை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? கவனிச்சிருக்கிறீங்க. அடுத்த ஸ்லைட். ஸோ இந்த எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா கவனிச்சுக்கணும். சரி, நம்ம உடம்பை பற்றி நமக்கு நல்லா தெரியணும், அப்படி தானே? ரைட். அப்போ தான் நமக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளாடி 3 அடுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ Z+ பாதுகாப்பு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்கள சுற்றி அப்படியே நிற்பாங்க, Z ஷேப்பில் அவங்க பாதுகாவலர்கள் நிற்பாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி 3 அடுக்கு பாதுகாப்பாக கொடுக்குது. எதுக்காக வேண்டி? நம்ம நோய்கள்ல இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி 3 அடுக்கு பாதுகாப்பை கொடுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சலைவான்னு ஒன்று இருக்கு. நம்ம வாயில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு திரவம் சலைவான்னு சொல்லுவோம், அப்படி தானே? உமிழ்நீர்னு சொல்லுவோம். அந்த உமிழ்நீரில் பாருங்க ஒரு பெப்டைடு, ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைடு, அதாவது ஆன்டிபயோட்டிக் நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு பொருளை அந்த சலைவா உற்பத்தி பண்ணது. அதுக்கு பேர் டெஃபென்சின்ஸ்னு சொல்லணும். அப்போ நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதில் ஏதாவது நமக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு நுண்கிருமிகள் அதில் இருந்துச்சுன்னா அதை அழிப்பதற்காக வேண்டி அந்த சலைவால் ஒரு 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 ஆன்டிபயோட்டிக் அதில் இருக்குது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, எவ்வளோ ஆச்சரியம். ஆனால் நம்ம சீரியலில் பார்த்துட்டு டக்குன்னு அந்த உணவுக்கு எங்கே போட்டுருவோம்? வயிற்றுக்குள்ளாடி போட்டுரும். இந்த உணவு எதோட மிக்ஸ் ஆகாது? அந்த சலைவா கூட மிக்ஸ் ஆகுது. அந்த சலைவால தான் இந்த வேதிப்பொருள் இருக்குது. அப்போ கடவுள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார் உமிழ்நீரில். அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது தேவையற்ற நுண் கிருமிகள் உள்ளே போச்சுன்னா அதை சாகடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு அழகான ஒரு மருந்து பொருளை அதில் வச்சுருக்காங்க.
அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணு. நீங்கள் வண்டியில் போகிறீங்க, அந்த காற்றில் நிறைய நோய்களை உண்டு பண்ணக்கூடிய கிருமிகள் இருக்கும், அப்படி தானே? ரொம்ப டேஞ்சர். நீங்கள் மண்டவோடு பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? பார்த்துருக்கீங்களா? அதில் 2 ஓட்டை இருக்கும். அது என்னது? கண்ணு. அப்போது அந்த கண் வழியாக போகக்கூடிய ஒரு நுண்கிருமி நேரம் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மூளைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த கண்ணீரில் ஒரு என்சைமை வச்சுருக்காரு, ஒரு நொதியை வச்சுருக்கிறார். அந்த நொதிக்க பேர் வந்து லைசோசைம்னு சொல்லக்கூடிய ஒரு நொதி. இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா வந்து கண்ணில் வந்து விழுந்துச்சுன்னா உடனே அதோட செல்வால் பார்த்துருப்பீங்களா, அது ஒரு உரை மாதிரி இருக்கும், அதை உடச்சி விட்ரும். அப்போ கொஞ்ச நேரத்தில் சில வினாடிகளில் அந்த நுண் உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டொமக். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, வாய் வழியாக சொல்லக்கூடிய அந்த உணவு நேரம் எங்கே போகும்? ஸ்டொமக்குள்ளாடி போகும். இறப்பைன்னு நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ அந்த இறப்பையில் என்ன வச்சுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆசிட், ஒரு அமிலம் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணி அல்லது உணவுகளில் ஒரு 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 பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாவுக்கு பேர் விப்ரியோ காலரான்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா சாதாரணமாக இருக்கும். அது எந்த நோயை காஸ் பண்ணும் தெரியுமா? காலரான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை உண்டு பண்ணும். டெத் வித்தின் ஒரு 3 days. அது கரெக்டாக மருத்துவம் நம்ம கொடுக்காமல் எடுத்துட்டோம், 3 நாளில் மனுஷன் செத்து போயிடுவான். இது சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் உணவுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. என்ன குணாதிசயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அல்கலி பிஹெச்சில் தான் வளரும். அல்கலின்னு என்னது? ஆசிட் உங்களுக்கு தெரியும், அமிலத்தன்மை, காரத்தன்மைன்னு சொல்லலாம், அப்படி காரத்தில் நல்லா வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா. இப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்ம தண்ணியில் குடிக்கும்போது அந்த பாக்டீரியா நேரம் எங்கே போகுது? ஸ்டொமக் உள்ளாடி போகும். ஸ்டொமக்கில் என்ன இருக்குது? ஹைட்ரோக்ளோ. இது எதில் நல்லா வளரும்? அல்கலியில் வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா. இதை கொண்டு நம்ம ஆசிடுக்குள்ளாடி போட்டுட்டோன்னா இந்த பாக்டீரியா என்ன ஆகி போயிடும்? செத்து. அப்போ தினம் தினம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் உணவுலையும் இருக்கக்கூடிய அந்த விப்ரியோ கால டெய்லி என்ன ஆகிட்டு இருக்குது? செத்து போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் எங்கே இருக்குது? நம்ம உடலுக்குள்ளாடி இருக்குது. அதனால தான் நமக்கு காலரா வராமல் என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? நம்ம பாதுகாக்கப்பட்டு இருக்கோம். இதே இது அந்த இறப்பைக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த அந்த அமில காரத்தன்மை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, காரத்தன்மையில் இருக்கும். அப்போ அந்த விப்ரியோ காலரா சிறுகுடலுக்கு போயிட்டுன்னா நமக்கு எந்த டிசீஸ் வந்துடும்? காலரா டிசீஸ் வந்துடும். ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கின். நமக்கு அழகான ஒரு பேப்பரை வச்சு கடவுள் கவர் பண்ணி வச்சுருக்காரு, அப்படி தானே? வேறு எந்த நோய் கிருமிகளை நம்ம உடம்புக்குள்ளாடி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய கவரை போட்டு அழகாக வச்சுருக்காங்க பொறுத்தவரை. ஸோ இதெல்லாம் எதில் வரக்கூடியது? முதல் அடுக்கு பாதுகாப்பில் வரக்கூடியது. சரி தானே? ஸோ இந்த முதல் அடுக்கு பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மியூக்கஸ் லைனிங், மூக்கு இருக்குது, அப்படி தானே? மூக்கில் முடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மூக்கில் முடி. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய காற்று எங்கே போகும்? நுரையீரலுக்குள்ளாடி போகும். இந்த காற்றில் தான் தேவையில்லாத துகள்களும் நுண்கிருமிகளும் அதில் இருக்கும். அப்போ இந்த கிருமிகள் நேரம் எங்கே போயிடக்கூடாது? லங்ஸுக்கு போயிடக்கூடாது. கொரோனா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? என்ன வைரஸ்? கொரோனா வைரஸ். இந்த வைரல் கிருமிகள் எல்லா செல்களையும் போய் தாக்காது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செல்களை போய் தான் தாக்கி அழிக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? எல்லா செல்களையும் போய் அது தாக்காது. இந்த கொரோனா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு செல்லை போய் தான் அது அழிக்கும். அப்போ இந்த வைரஸ் எங்கே போயிடக்கூடாது? நுரையீரலுக்குள்ளாடி போயிடக்கூடாது. அதுக்காக வேண்டி ஒரு பாதுகாப்பு அம்சங்களை கடவுள் வச்சிருக்கிறாரு. முதல் வந்து மூக்கில் இருக்கக்கூடிய முடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய அந்த குழாயில் சிலியான்னு சொல்லக்கூடிய ஒரு இசைகள், அந்த இலைகள் மாதிரி அசைஞ்சிட்டே இருக்கும், அப்படி தானே? அதுக்கு மேலே ஒரு பசை மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு பேர் தான் மியூக்கஸ். நாங்கள் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கேன், தமிழ் அடிக்க முடியல அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டியூப் ஃபுல்லாகவே அந்த மியூக்கஸ் லேயர், அதாவது ஒரு அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படலம் இருக்கும். சளி, வெரி குட். அப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றில் ஏதாவது நுண்கிருமிகளோ வைரஸோ எது இருந்துச்சுன்னா நேராக அதில் போய் என்ன ஆயிரும்? ஒட்டிக்கிடும். எங்கே போகாது? லங்ஸுக்கு போகும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கொரோனாவிலேருந்து என்ன பண்ணோம்? பாதுகாக்கப்படுறோம். அப்போ அந்த சிலியாவில் போய் ஒட்டும் போது அந்த சிலியாவோட அந்த மூமெண்ட்ஸ், அதோட அசைவு குறையும் போது தான் நமக்கு அந்த ஸ்னீசிங்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீலிங் வருது. என்னது? தும்மல். அது நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? தும்மல் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஏதோ சொந்தக்காரங்க நம்மளை நினைக்கிறாங்க அல்லது திட்டுறாங்கன்னு சொல்கிறோம். அது யார் உங்களை நினைக்கிறாங்கன்னா இம்யூன் சிஸ்டம்.
அதனால உங்களுக்கு ஒரு தும்மல் வருது, ஹை ப்ரெஷர் ஆஃப் ஏர் கம் ஃப்ரம் தி லங்ஸ் போகிறது, ரைட்? உள்ளேருந்து ஒரு அதிக அழுத்தத்தில் ஒரு காற்று வந்து வெளியே தள்ளும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் எங்கே வந்துடும்? வெளியே. எவ்வளோ பெரிய அமைப்புகள் பாருங்கள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். சரிதானே? ஓகே, அடுத்த கட்ட பாதுகாப்பு என்னது இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதையும் தாண்டி ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ளாடி போகுதுன்னு வச்சுருக்கோம். முதல் அடுக்கு பாதுகாப்பை தாண்டி ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளாடி போச்சுச்சுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் வந்து ஒரு அடுத்த கட்ட பாதுகாப்பை கொடுப்பாரு. அதுக்கு பேர் தான் வந்து செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது செய்யக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் பொறுத்த, ரைட்? இது செய்யக்கூடியது நமக்கு வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்களில் நிறைய வகைகள் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதில் கொடுத்துருக்கிறேன். ஈஸ்னோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட். ஏதோ ஒரு செல்கள்னு வச்சுடுங்க, ரைட்? உங்கள் புரிதலுக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு செல்கள். இந்த செல் என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எதிரி நம்ம உடம்புக்குள்ளாடி வந்துச்சுன்னா உடனே இது ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு விஷப்பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி அது உள்ளே வரக்கூடிய அந்த கிருமி என்னதுன்னே பார்க்காது. அது பாக்டீரியாவா அல்லது ஃபங்கஸா அல்லது பேரசைட்டா அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்க்காது. உடனே அது ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும் போகிறது, ரைட்? அது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், ஒரு விஷப்பொருளை உற்பத்தி பண்ணி அந்த எதிரியை கொல்லும். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசோஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு செல், வெள்ளை அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு செல். இது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எதிரி முதல் கட்ட பாதுகாப்பை தாண்டி ரெண்டாவது கட்டத்துக்குள்ளாடி வந்துட்டானா உடனே அது என்ன பண்ணணும்னா ஒரு 2 கெமிக்கலை செக்ரேட் பண்ணுது. ஹெப்பாரின் அண்ட் ஹிஸ்டமின் சொல்லக்கூடிய ஒரு 2 பொருளை உற்பத்தி பண்ணுது. இது உடனே என்ன மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியை தூண்டி இந்த உடம்போட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை கொடுக்கு. நல்லா கவனிச்சுக்கிடணும். நமக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் சாதாரணமாக 37 டிகிரி சென்டிகிரேடில் தான் நல்லா வளரும். நம்ம உடம்பு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 37 டிகிரி சென்டிகிரேட். ஃபேரன் ஹீட்டில் சொன்னால் 98.6 டிகிரி, சாரி 4 டிகிரி ஃபேரன் ஹீட். அப்போது இது வந்து ஒரு பாக்டீரியா வளர்கிறதுக்கான ஒரு சுமூகமான ஒரு சூழல் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு நோயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளாடி உள்ளே வந்துச்சுன்னா உடனே யார் கண்டுபிடிக்கிறா? இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிக்குது. அது உடனே யாருக்கு கமாண்டு கொடுக்குது? இந்த பேசோஃபிலுக்கு கொடுக்குது. அது ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி பண்ணுது. அது உடனே மூளைக்கு போகுது. மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ்க்கு ஒரு கமாண்டை கொடுக்குது. அந்த ஹைப்போதலமஸ் தான் என்ன பண்ணுது? நம்ம உடம்போட அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அது உடனே என்ன பண்ணுது? நான் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுது. டெம்பரேச்சரை என்ன பண்ணுது? ரைஸ் பண்ணுது. 37 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கக்கூடிய வெப்பநிலை 38 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் 39க்கு போகுது. ஃபேரன் ஹீட்டில் சொன்னால் 101, 102 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு போகுது. அதை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காய்ச்சல். காய்ச்சல்னு சொல்கிறோம். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிறீங்க. பேராசிட்டமால்னு சொன்னால் அவன் உடனே ஒரு ஸ்ட்ரிப்பை தான் தருவான். அதில் 10 டேப்லெட் இருக்கும். ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தேன். நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் எரிட்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே போய் இறங்கினோன்னே எனக்கு நல்ல ஃபீவர். புவர் கண்ட்ரி. அந்த மெடிக்கல் ஸ்டோரில் போய் எனக்கு ஃபீவர், எனக்கு ஒரு டேப்லெட் தாங்கன்னு சொன்னால் உடனே ஒரு கொஸ்டின் கேட்குறான், கிவ் மீ தி ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்குறான். ஒரு பேராசிட்டமால் கேட்டுறதுக்கு ஒரு புவர் கண்ட்ரியில் என்ன சொல்கிறான்? ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் அப்படின்னு கேட்குறான். என்னால் அந்த பேராசிட்டமால் அந்த கண்ட்ரியில் என்ன பண்ண முடியலை? வாங்க முடியலை. இங்கே தெருவுக்கு தெரு மெடிக்கல் ஸ்டோர் எங்கே கேட்டாலும் உடனே ஒரு ஸ்ட்ரிப்பு பேராசிட்டமாலாக தந்துடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பேராசிட்டமாலை போடும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகுது? பழையபடி 37க்கு வருது. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் எதுக்காக அதை இன்க்ரீஸ் பண்ணுது? நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகளை அழிப்பதற்காக வேண்டி அதோட டெம்பரேச்சர் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் நம்ம பேராசிட்டமாலை போட்டு என்ன பண்ணிடுறோம்? 37க்கு கொண்டு வந்துடும். அந்த பாக்டீரியா உள்ளாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். நமக்கு நோய் என்னாகும்? அதிகரிச்சிடும். சரி, அடுத்தது பாருங்க, நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு செல்கள். இது செல்கள் எதிரிகளை உண்ணக்கூடிய செல்கள். இப்போ ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ நம்ம உடம்புக்குள்ளாடி வந்துச்சுன்னா அது எதுனே பார்க்காது. உடனே என்ன பண்ணிடும்? முதல்ல எப்படி வாயை திறந்து வச்சுட்டு இருக்கோம் பார்த்துருக்கீங்களா? எதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு முழுங்கிடும். அப்போ ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஃபங்கஸோ நம்ம உடம்புக்குள்ளாடி வந்துச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணிடும்? முழுங்கின உடனே அதை டைஜஸ்ட் பண்ணிடும். போடுறது, ரைட்? சரிதாங்க. எவ்வளோ வறுமையான அமைப்புகள் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கம்ஸ் அண்டர் செகண்டரி
லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அப்போ முதல் கட்டத்தை தாண்டி ரெண்டாவது கட்டத்துக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலை, சில எக்ஸாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ அழகாக நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை டேக் ஓவர் பண்ணுதுன்னு பாருங்கள். சரி தானே? ஓகே, அடுத்தது மூன்றாவது கட்டத்துக்கு போயிடும். அடுத்தது எங்கே போகிறோம்? மூன்றாவது கட்டத்துக்கு போகிறோம். அப்போ எதிரி எங்கே வந்துட்டான்? மூணாவது இடத்துக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை தாண்டி, செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை தாண்டி இப்போ எங்கே வந்துடும்? தேர்ட். ரொம்ப டேஞ்சர். இதுதான் கடைசி போர். நம்ம எதிர்ப்பு சக்தி, நம்ம இம்யூன் சிஸ்டம் எடுக்கக்கூடிய கடைசி போர். எதுக்கு அகைன்ஸ்டா? எதிரிக்கு அகைன்ஸ்டா எடுக்கக்கூடிய ஒரு போர். இதில் யார் வின் ஆயிடக்கூடாது? எதிரி வின் ஆயிடக்கூடாது. வின் ஆச்சு நமக்கு எது வந்துடும்? நோய் வந்துடும். நோய் வந்துடும். அதனால இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அது நான் ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸை கொடுக்கும். நான் ஸ்பெசிஃபிக்னா அது வந்த எதிரி யார், அவன் எந்த மாதிரிப்பட்ட ஆயுதங்களை வச்சிருக்கிறான், இது எதுவுமே கவனிக்காமல் அவனை அட்டாக் பண்ண போகிறது. ரைட்? ஆனால் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் டிலே பண்ணும். எதுக்காக வேண்டி? எதிரியை கண்டுபிடிக்கும். எதிரியோட பவர் எப்படி இருக்குது, அவன் எந்த மாதிரிப்பட்ட வெப்பன்ஸ் வச்சுருக்கிறான் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணின பிறகு தான் இதை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா எதிரி என்னைய மாதிரி இருக்கிறான், அந்த இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸை வந்து ரொம்ப சின்னதாக இருந்துடக்கூடாது. அப்படி தான் நான் முரட மாதிரி இருக்கேன். அப்படி தானே? அந்த அந்த பாதுகாப்பு காரர் வந்து என்ன அடிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டார், ரொம்ப சின்னதாக இருந்துடக்கூடாது. புரியுது? ரைட்? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அந்த இம்யூன் சிஸ்டம் எதிரிகளை அழிக்கக்கூடிய வகையில் போர் வீரர்களை ரெடி பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா தான் கடைசி போர், கடைசி போர். அப்போ என்ன பண்ணோன்னா அந்த எதிரிக்கு ஏற்ற மாதிரி இந்த பாதுகாவலர்களை உருவாக்கும். புரியுது? ரைட்? இதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸை உருவாக்கும். ரொம்ப டெக்னிக்கலாக நான் சொல்ல வரல. பி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று டி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ பி செல்னு சொல்லக்கூடியது இந்த ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி தானே? இப்போ எனிமி இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா அந்த ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி லாக் அண்ட் கீ மாதிரி இருக்கும். எதிரி எப்படி இருக்கிறானோ ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்டிபாடிஸை உருவாக்கும். யார்? இம்யூன் சிஸ்டம். அது அந்த லாக் அண்ட் கீ மாதிரி போய் லாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் எதிரி என்ன ஆக முடியாது, வேறு எங்கேயும் போக முடியாது, பிடிச்சி அழிச்சிடும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பொறுத்தவரை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி செல்னு சொல்லக்கூடியது. மும்பையில் ஒரு தீவிரவாதிகள் தாஜ் ஹோட்டலில் வந்து அட்டாக் பண்ணாங்க. பார்த்தீங்களா? உள்ளே போயிட்டாங்க, ஹோட்டலுக்குள்ளாடி போயிட்டாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் கெஸ்ட்லாம் உள்ள தங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா மேலே ஹெலிகாப்டரில் போய் எல்லாம் போய் பார்க்குறாங்க. டெரரிஸ்ட் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்கே இருக்கிறா? ஹோட்டலுக்குள்ளே ரூம்குள்ளே போயிட்டான். உள்ளே யார் இருக்கிறா? கெஸ்ட் இருக்கிறாங்க. கெஸ்ட்டு கூட போய் அவன் உள்ளே உட்காந்துக்கிட்டான். அப்போ இந்திய ராணுவத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியலை. இதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாடியே நடக்கும். வரக்கூடிய எனிமி நேரம் எங்கே போயிடுவான்? நம்ம செல்லுக்குள்ளாடி போய் உட்காந்துக்கிடுவான். நம்ம செல்லுக்குள்ளாடி போய் உட்காந்துருந்து அங்கேருந்து மல்டிப்ளை ஆகி நிறைய வந்து வெடித்து அதுக்கப்புறம் வெளியே எல்லா செல்களையும் வந்து அட்டாக் பண்ணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த எதிரியை அழிக்கணும். அப்போ நம்ம டி செல்னு சொல்லக்கூடிய இந்த செல்களை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செல்களே அழிக்கும். சரி, நம்ம செல்குள்ளே யார் இருக்கிற? எதிரி உள்ளே இருக்கனால எதிரியை அழிப்பதற்காக வேண்டி நம்ம செல்களையும் கொஞ்சம் செல்களை என்ன பண்ணோம்? போட்டு தாக்கிறோம். சரிதானே? ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸை யாருக்கு கொடுக்கும்? யார் கொடுக்கும்? நம்ம இம்யூன் சிஸ்டம் கொடுக்கும். சரிதானே? அப்போ 3 டைப் ஆஃப் டிஃபென்ஸ் பார்த்தோம். ஒன்று ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் டிஃபென்ஸ், மூணாவது தேர்ட் லைன். எதிரி என்ன பண்ண முடியாது? தப்பவே முடியாது. இவ்வளோ பெரிய அமைப்புகள் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குது. நம்மளை பாதுகாப்பதற்காக இவ்வளோ பெரிய அமைப்புகள் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கு. இல்லாட்டா நம்ம செத்து போயிட்டோன்னே 2 நாள் தூக்கி நம்மளை வெளியே போட்டுருவாங்க. ஏன்? நாரம். அந்த அளவுக்கு எப்போ நம்ம உடம்பை தாக்கலான்னு சொல்லி யார் நிற்கிறாங்க? நுண்கிருமிகள் நிற்கிறாங்க. பொருள் ரைட்? ஒரே நாளில் அழிச்சிரும் அவ்வளோ செல்களையும். அந்த அளவுக்கு நுண்கிருமிகள் பக்கத்தில் நிற்கிது. பொருள் ரைட்? அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கப்படுறதுக்கு காரணம் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம். சரிதானே? நெக்ஸ்ட், இதையும் தாண்டி ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம பாடிக்குள்ளாடி இருக்குது. இதையும் தாண்டி ஒரு பாதுகாப்பு அமைப்பு நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ தான் எங்கே வரேன்? சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். போகிறது ரைட்? இது வரைக்கும் டைட்டில் ஓடிட்டு இருந்தது சினிமாவில். இனிதான் சினிமா ஆரம்பிக்க போகுது. போகிறது ரைட்?
இதான் ஃபோர்த் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் ரைட் நல்லா கவனிக்கணும், சரிதானே? அப்படி என்ன டிஃபென்ஸ் இது தெரியுமா? நான் சொன்னேன், நம்ம உடம்புக்குள்ளாடி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் இருக்கிறாரு. இது 3 டைப் ஆஃப் டிஃபென்ஸை கொடுக்கும். அதனால் நம்ம உடம்புக்குள்ளாடி வேற எந்த, நம்ம உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத எந்த உயிரினங்களோ அல்லது நுண்கிருமிகளோ ஃபாரின் பார்ட்டிகள் எதுவும் நம்ம உடம்புக்குள்ளாடி போக முடியாது. ஏன்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? முழிச்சிட்டு இருக்கும். அப்படி பார்த்துட்டே இருக்கும் போகிறது, ரைட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு உடம்புக்குள்ளாடி நுண் உயிரினங்கள் இருக்குதா? இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட அந்த உடலுக்குள்ளாடி வேற ஏதாவது உயிரினங்கள் உள்ள இருக்குதா? நிறைய நிறைய பில்லியன்ஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. 2 பேர் சொன்னாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் நுண் உயிரினங்கள் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குதாங்கன்னு சொன்னாங்க. எப்படி பாசிபிள்? நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் டிஃபென்ஸ், தேர்ட் லைன் டிஃபென்ஸ்லாம் சொன்னேன். இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்த பிறகும் நம்ம உடம்புக்குள்ளாடி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்லி சார் சொல்கிறாங்க. நான் சொல்லட்டுமா ஒரு உண்மையை? ஏன் உடம்புக்குள்ளாடி 1 கிலோ நுண்கிருமி இருக்குது போகிறது, ரைட்? நம்ம கண்ணால் பார்க்க முடியாது போகிறது, ரைட்? சின்ன ஆர்கானிசம், அது பாக்டீரியாவாக இருக்கலாம், அல்லது ஃபங்கஸாக இருக்கலாம், அல்லது வைரஸாக இருக்கலாம். நுண் உயிரினங்கள், இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ்ன்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும்? நோய்களை உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளாடி இருக்குது. சரி, வைரஸ்ன்னு சொன்னாலே அது என்ன பண்ணுமா? நோயை உண்டு பண்ணும். அப்படி கிடையாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும் பொறுத்தவரை. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய 98% உயிரினங்களில் அந்த நுண்கிருமிகள், நான் இப்போ பேசக்கூடியது எல்லாமே நுண்கிருமிகள், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடாத முடியாத ஒரு நுண் உயிரினங்கள். இதில் 98% நுண் உயிரினங்கள் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவைகள். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நன்மை செய்யக்கூடியவை. லெஸ் தென் 2% மைக்ரோ ஆர்கானிசம் தான், நுண் உயிரினங்கள் தான் நமக்கு எதோ உண்டு பண்ணுது? நமக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எதோ உண்டு பண்ணுது? நோய்களை உண்டு பண்ணுது. ஸோ என் உடம்புக்குள்ளாடி 1 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, சயின்டிஃபிக்கல் ட்ரூத்தை தான் நான் சொல்கிறேன் போகிறது, ரைட்? வாட்ஸ்அப்பில் வந்த கதைகளோ ஃபேஸ்புக்கில் வந்த கதைகளோ நான் சொல்லலை. சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசினில் வந்த ஒரு தகவலை தான் நான் சொல்கிறேன். இப்போ 1 கிலோ இருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, என்னோட ஒரு செல், என் உடம்புல நிறைய செல்களால் ஆனது. அப்படி தான் மனுஷன் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்காங்க? செல்களால் கட்டப்பட்டிருக்கு. எப்படி பில்டிங்கை செங்கலை வச்சு கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி செல்களால் கட்டப்பட்டிருக்கு. என்னோட ஒரு செல்லை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் உடம்புக்குள்ளாடி 10 நுண் உயிர்களை வச்சுருக்காங்க. எவ்வளவு? 10. அப்போ என்னோட டோட்டல் செல்ஸ் நம்பர் தெரியும். இத்தனை ட்ரில்லியன்ஸ் இருக்குது, இன்டூ 10 போட்டால் எவ்வளோ வால்யூம் வருதோ அதை கால்குலேட் பண்ணி 1 kgன்னு சொல்கிறோம். அப்போ என்னோட ஒரிஜினல் வெயிட் வந்து 64, என்னோட வெயிட் வந்து 65, சரி தானே? அப்போ என்னோட ஒரிஜினல் வெயிட் எவ்வளவு? 64. 1 கிலோ யாரோட வெயிட்டு? நுண் உயிர்களோட வெயிட். இவ்வளவு நுண் உயிர்கள் என் உடம்புக்குள்ளாடி இருக்கு. நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? நானும் நம்பலை. ஐ எம் மைக்ரோபயாலஜிஸ்ட். படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு இம்யூனாலஜின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குது. எந்த ஒரு ஃபாரின் மெட்டீரியலும் நம்ம உடம்புக்குள்ளாடி போக முடியாது, அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. இந்த உடம்புக்குள்ளாடி நம்ம இம்யூன் சிஸ்டம் 1 கிலோ மைக்ரோ ஆர்கானிசத்தை உள்ள அலோவ் பண்ணியிருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? அது நன்மை செய்யுது. நம்ம உடம்புக்குள்ளாடி என்ன பண்ணுது? நன்மை செய்யுது. அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சிருக்கிறா? இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கு. அதனால தான் நம்ம உடம்புக்குள்ளாடி 1 கிலோ மைக்ரோ ஆர்கானிசத்தை உள்ள விட்டுருக்கு. அதனால தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லி. நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் மைக்ரோப்ஸ். நல்ல கவனிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். வித்தவுட் மைக்ரோ ஆர்கானிசம் தேர் இஸ் நோ எர்த். மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமல் இந்த உலகம் சுற்றாது. நம்புறீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் இந்த உலகத்தை சுற்றி நிற்குது. நிறைய விஷயங்களை அது செய்யுது. அதனால தான் கடவுள் அந்த நுண் உயிரினங்களை எப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு? எப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு? கண்ணுக்கு தெரியாமல் படைச்சு வச்சிருக்கிறாரு. ரைட்? கண்ணுக்கு தெரியாமல் படைச்சு வச்சிருக்காரு. கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுது. கண்ணுக்கு எல்லா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சிருங்களேன், நீங்கள் சூசைட் பண்ணிடுவீங்க. உங்கள் அம்மா அழகாக தட்டில் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடை சுற்றி என்ன இருக்கும்?
கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். என்ன நீங்கள் பார்க்குறீங்க, நான் தேன்கூடு மாதிரி இருப்பேன். தேன்கூடுன்னு எப்படி இருக்கும்? அந்த தேனீச்சி அப்படி கச கசன்னு இருக்க முடியாது. கெட் அவுட் ஃப்ரம் திஸ் ஹால்னு சொல்லுவீங்க. நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்? வெளியே போங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருப்பீங்க? உங்களை சுற்றி என்ன இருக்கும்? மைக். அதனால தான் கடவுள் அதை எப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு? கண்ணுக்கு தெரியாமல் படைச்சு வச்சிருக்காரு. ரொம்ப பிரில்லியன்ட் கடவுள் அவர் தானே. 5 நாள் ஆக்கியிருக்கிறாரு இதெல்லாம் படைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் யார் வரா? இன்ட்ரடியூஸ் ஆகிறோம். அப்போ இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் நம்மளை இந்த உலகத்தில் இருக்கு. ஏன் இந்த உலகம் சுற்றாது நான் சொன்னேன்னா, செடிகள் நம்ம வைக்கிறோம் அப்படி தானே வீட்டில். அதுக்கு என்ன வேணும்? உணவு. முக்கியமான சத்து 3 சத்து என்பிகேன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். என்பிகே. நைட்ரஜன் எங்கே இருக்குது? அட்மாஸ்பியர். வெரி குட். யார் சொன்னது? ஒரு கிளாப் பண்ணியிருக்கோம். நைட்ரஜன் எங்கே இருக்குது? அட்மாஸ்பியரில் இருக்குது. இதான் முதல் சத்து. யாருக்கு வேணும்? செடிகளுக்கு வேணும். ஆனால் செடிகளால் அதை எடுத்து என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியும். பாருங்கள், 75% மேலே நைட்ரஜன் எங்கே இருக்குது? அட்மாஸ்பியரில் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன துண்டை கூட யாராலும் எடுத்து சாப்பிட முடியாது. பிளான்ட்டால் எடுத்து சாப்பிட முடியாது. அப்போ இதுக்கு ஒரு ஆள் துணை புரிய வேண்டிய இருக்குது. பொறுத்த ரைட், இதுக்கு ஒரு ஆள் துணை புரிய வேண்டிய இருக்குது. அதான் அந்த செடிகள் நிற்கக்கூடிய அந்த வேர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா? வேரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண் பகுதிகளில் தான் அதை வந்து ரைசோஸ்பியர் ரீஜன் சொல்லுவோம். ரைசோஸ்பியர் ரீஜன் ஆங்கிலத்தில். அதை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணில் கடவுள் அதிகமான நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை அதில் வச்சிருக்கிறேன். நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரினங்கள். இந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து அது எப்படி இருக்கும்? பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக இருக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன வயசில் உங்கள் அம்மா இவ்வளோ பெருசாக உருட்டி சாப்பாடை உருட்டி தந்த உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அதை உடச்சி உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? சிறிய உருண்டையாக போட்டு உங்கள் வாய் அளவுக்கு சைஸ்க்கு கொடுப்பாங்க. அப்படி தானே? உங்கள் அம்மாவுக்கு தெரியும் உங்கள் வாயோட அளவு. அதே மாதிரி தான் அந்த நுண்ணுயிரினங்கள் அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வேர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துகள்களை, அந்த ஓட்டைகளை தெரியும் அதுக்கு எவ்வளோ சைஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த நைட்ரஜனை உடச்சி அது நைட்ரோஜினேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நொதியை உற்பத்தி பண்ணி உடச்சி சின்ன சின்ன பகுதியாக உடச்சி அந்த வேருக்கு உள்ளே போகிற மாதிரி உடச்சி கொடுக்கும். யார் கொடுக்குறா? நுண்ணுயிரி. நுண்ணுயிரி எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல். அடுத்தது பாஸ்பரஸ். அதுக்கு என்ன வேணும்? பாஸ்பரஸ். எங்கே இருக்குது தெரியுமா? பாஸ்பரஸ் எங்கே இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. பாஸ்பரஸ் எங்கே இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலையில் பாறையில் இருக்குது. செடி எங்கே இருக்குது? நம்ம ஏரியாவில் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் செடியை நோக்கி வரணும். புரியுது ரைட்? எப்படின்னா வெயிலையும் மழையிலையும் அந்த பாறை உடஞ்சி மண்ணாகி மலையில் ஆறு வழியாக ஓடை வழியாக நேரம் எங்கே வந்துச்சு? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு. எது? மண். இப்போ செடிக்கு எது கிடையாது? வாயும் கிடையாது, பள்ளம் கிடையாது. அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மணலுக்குள்ளாடி தான் என்ன இருக்குது? பாஸ்பரஸ் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணணும். ஒரு ஆள் உதவி பண்ணணும். அது பாஸ்பேட் சொலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்லி ஒரு பாக்டீரியா எங்கே இருக்குது? மண்ணில் இருக்குது. யாருக்கும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நொதியை உற்பத்தி பண்ணி எப்படி உங்கள் அம்மா உங்களுக்கு ஹார்லிக்ஸ் காம்ப்ளனை கலக்கி கொடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த மண் துகளில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸை கரைச்சி யார் கொடுக்குறா? ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி உணவு ஊட்டுவாளோ அதே மாதிரி உணவு ஊட்டும். யார்? மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினம். இதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளாடியும் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரினங்கள் இருக்கு. நான் டாப்பிக்கை முதல்ல ஃபாதர்கிட்ட சொல்லும்போது மனிதனும் மண்ணும் மனிதனும்னு சொன்னேன். என்னோட டாபிக் என்ன சொன்னேன்? மண்ணும் மனிதனும். ஏன்னா கடவுள் மண்ணை எடுத்து தான் யாரோ படைச்சாரு, மனுஷனை மாதிரி செஞ்சு அதுக்கு ஒரு உயிரை கொடுக்குறாரு. அப்போ மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. மண்ணில் எவ்வளோ நுண்ணுயிரினங்கள் இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளாடி என்ன இருக்குது? நுண்ணுயிரினங்கள் இருக்குது. அதனால்தான் இந்த நுண்ணுயிரினங்கள் இல்லாமல் யாரும் சுத்த முடியாது, உலகம் சுத்த முடியாது. ஏன்னா தாவரம் வளரலைன்னா யார் வளர முடியாது? விலங்குகள் வளர முடியாது. விலங்கு இல்லைன்னா யாரும் இருக்க முடியாது? மனுஷன் இருக்க முடியாது. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அதனால தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம். கடவுள் 5 நாள் எடுத்திருக்கிறார், இதெல்லாம் படைக்கிறதுக்கு 5 நாள் எடுத்திருக்கிறார். ரைட், நெக்ஸ்ட். ஒரு பாக்டீரியா கோல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது உங்களுக்கு தகவலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ரைட் ஆன்சர். ஒரு தகவலுக்காக பாக்டீரியா எதை சிந்தசைஸ் பண்ணுதான்?
கோல்டு ஒரு பவுன் எவ்வளவு? 1,30,000 ரூபாய். 1,30,000 ரூபாய். இது யார் உற்பத்தி பண்ணுறாங்களா? பாக்டீரியா உற்பத்தி பண்ணதுன்னு ஒரு தகவல். உங்களுக்கு ஒரு தகவலுக்காக. ஏன்னா நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் மைக்ரோப்ஸ், அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்லைடை நான் கொடுக்குறேன். ரைட், நெக்ஸ்ட். ரெயின் காசிங் பாக்டீரியா. இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ் மழையை உருவாக்குதான். நான் சொல்லலை, இந்த சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னல், வேர்ல்டு ஃபேமஸ் ஜேர்னல் 2008 ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மேகத்தில் இருக்கக்கூடிய இந்த நுண் உயிரினங்கள் எதை உண்டு பண்ணுதான்? மழையை உண்டு பண்ணுது. எவ்வளோ ஆச்சரியமான தகவல் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். இதுதான் டாபிக். வி கேர் ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு யார் சொல்கிறா? நான் சொல்லலை. யார் சொல்கிறா? மைக்ரோ ஆர்கானிசம் சொல்ல. இந்த குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் நான் சொன்னேன்ல, 1 கிலோ மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குதுன்னு சொன்னேன்ல. இந்த குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தை தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ பயோம்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இதை என்ன சொல்கிறாங்க? மைக்ரோ பயம். இதை குறித்த ஆராய்ச்சிகள் தான் இப்போது நிறைய நடந்துட்டு இருக்குது. இந்த நுண் உயிரினங்களை பற்றி மனுஷனை எப்படி காப்பாற்றுறது, அவனை எப்படி ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக கொண்டு வரது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகள், ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது. ரைட் அண்ட். அப்போ உனக்கு இந்த நோயினா இந்த பாக்டீரியாவை எடுத்து சாப்பிடு, அந்த நோயினா அந்த பாக்டீரியாவை எடுத்து சாப்பிடு. இதுதான் இதோட விளைவு. சரி தானே? நெக்ஸ்ட். இதுதான் ஹியூமன் மைக்ரோ பயோம்னு சொல்கிறோம். சரி தானே? ஹியூமன் மைக்ரோ பயோம்னு என்ன? த கலெக்ஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ரைட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மைக்ரோ பயோம். நெக்ஸ்ட். நல்லா கவனிச்சிடும். இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பாக்டீரியாவாக இருக்கலாம் அல்லது வைரஸாக இருக்கும். நம்ம ரொம்ப டேஞ்சர்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வைரஸ் நமக்கு என்ன பண்ணுதான்? நன்மையை செய்யுது. அடுத்தது ஃபங்கஸ் அண்ட் அதர் டைனி லிவிங் திங்ஸ் விச் இஸ் லிவிங் இன்சைட் அவர் பாடி. சரிதான்? இது நிறைய வகைகளால் ஆன நுண்ணுயிரினங்கள் இருக்குது. கீழே பாருங்கள், லாஸ்ட் வேர்ட். த ஹியூமன் மைக்ரோபயம் இஸ் ஹைலி யூனிக். No two individuals have the same microbiome. நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் தனித்தனியாக பாதுகாக்கிறார். அதான் இதோட மீனிங். அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நுண் உயிரினங்கள் உங்கள்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது வித்தியாசமான நுண் உயிரினங்கள். அப்படி தானே? எப்படி ஒவ்வொரு மனுஷனோட கைரேகைகள் வித்தியாசமாக இருக்குதோ கைரேகை, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த நுண் உயிரினங்கள் வகைகளும் வேறுபடுகிறது. சரிதானே? ஓகே, நெக்ஸ்ட். இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. இது எங்கெல்லாம் இருக்குது? நம்ம உடம்புக்குள்ளாடி எல்லா இடத்துலையும் இருக்குது. முக்கியமாக மவுத்தில் இருக்குது, ஸ்கின்ல இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது, அடுத்தது யூரோஜெனிட்டல். இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா பகுதியில் எங்கே நீங்கள் தொட்டாலும் அந்த இடத்துல யார் இருப்பா? அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரினங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின், நம்ம தோலுக்கு மேலே நிறைய நுண் உயிரினங்கள் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரினங்கள். அது என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தோலுக்கு மேலே ஒரு அமிலத்தை உற்பத்தி பண்ணி வைக்கும். அமிலத்தை உற்பத்தி பண்ணி வைக்கும். ஏன்னா நோய்களை உண்டு பண்ணக்கூடிய நுண்ணுயிரினங்கள், நான் சொன்னேன்ல 2%. இந்த நோய்களை உண்டு பண்ணக்கூடிய நுண்கிருமிகள் நார்மலாக பார்த்தீங்கன்னா காரத்திலையும் வளராது, அமிலத்திலையும் வளராது, நியூட்ரலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அது வளரும். சரிதானே? தெரியும்ல உங்களுக்கு, காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் அதுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் வளரும். அதனால் இந்த நம்ம உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நன்மை செய்யக்கூடிய நுண் உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மேலே எதை ப்ரொடியூஸ் பண்ணி வைக்குது? அமிலத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வைக்குது. சரிதானே? நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். வீட்டில் போய் நீங்கள் ஸ்கின்னை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு சுவை இருக்கும். புளிப்பு சுவை இருக்கும். அமிலத்தோட கேரக்டரே இதுதான். அமிலம் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? புளிப்பு சுவை. அப்போ இதுக்கு மேலே ஆசிடாக எவ்வளோ அழகாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஏதாவது தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள் நம்ம ஸ்கின்னுக்கு மேலே வந்து உட்காந்துச்சுன்னா ஒரு 30 செகண்டுக்குள்ளாடி செத்து போயிடும். 30 செகண்டுக்குள்ளாடி செத்து போயிடும். இப்படி ஒரு அழகான அமைப்பு நம்ம உடம்புல இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? சோப்பு போட்டு குளிச்சிடுவோம். ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் போய் தண்ணியை கோரி ஊற்றி சோப்பை தூக்கி போடும். சோப்பு என்னது? ஒரு காரம். ஒரு காரத்தை அமிலத்துக்கு மேலே போடும்போது என்னாகும்? நியூட்ரல் ஆயிரும். சரிதானே? அப்போ நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டரை வேலை செய்யவே விட மாட்டோம். போகிறது ரைட் அண்டர்ஸ்டாண்ட்.
அதனால தான் நமக்கு எது வருது, நோய்கள் வருது. சரிதானே? ஓகே, நெக்ஸ்ட். இது என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முதல் கட்ட பாதுகாப்பு, ரெண்டாவது கட்ட பாதுகாப்பு, மூன்றாவது கட்ட பாதுகாப்புன்னு சொன்னேன். அடுத்தானே இவ்வளோ பாதுகாப்பையும் தாண்டி அந்த டாக்டர் ஒரு கிலோ நுண்ணுயிரினங்களை நம்ம உடம்புக்குள்ளாடி வைக்கிறாருன்னு அதுக்கு நிறைய இது இருக்கணும், அப்படிதான் ரீசன் இருக்கணும், அப்படிதானே? இல்லாட்டா அது உள்ளே விடாது, அப்படிதானே? இது நன்மை செய்யக்கூடியதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்ச பிறகு தான் 1 கிலோ விடுது. அது முதல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த் பண்ணப்படும். நல்லா கவனிச்சிருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுகள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், ஃபைபர்ஸ், நார் சத்து உள்ள உணவுகளை நம்ம உடம்பால் அதை என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சில பொருட்களை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு கிடையாது, மனுஷனுக்கு கிடையாது. அந்த சக்தி யார் கொடுக்குறா? அந்த சக்தி யார் கொடுக்குறா? அந்த கட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் கொடுக்குது. அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சில நொதிகளை செக்ரேட் பண்ணி கொடுக்குது. பொறுத்து எவ்வளோ அழகான விஷயங்கள் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்யூன் ரெகுலேஷன் பண்ண போகிறது. ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் உள்ள விடு, நாங்கள் எல்லாம் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லி யாருக்கு சொல்லிக் கொடுக்குது? இம்யூன் சிஸ்டத்துக்கே சொல்லுது. பொறுத்து ரைட்? இம்யூன் சிஸ்டத்துக்கே சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் நன்மை செய்ய, நாங்கள் எல்லாம் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள், அதனால் நீ எங்களை உள்ளே விட்டுரு, எங்களை கொன்றாது அப்படின்னு சொல்லி யாரை ட்ரெயின் பண்ணுது? இம்யூன் சிஸ்டத்தை ட்ரெயின் பண்ணுது. மூணாவது பாருங்கள், விட்டமின் ப்ரொடக்ஷன். நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு மனுஷனுக்கு 7 வகையான சத்துக்கள் தேவை. தெரியுமா உங்களுக்கு? இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம்ல, நமக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும் நம்ம வளர்ச்சிக்கு? க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று தப்பு, முதல்ல கார்போஹைட்ரேட். அந்த வரிசையை தெரியணும். முதல்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், கொழுப்பு. மூணாவது கொழுப்பு. நாலாவது விட்டமின்ஸ், அமினோ ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், ரைட்? மினரல்ஸ், ஃபைபர்ஸ், மெட்டல்ஸ். மினரல்ஸில் வந்துடுது. ரைட்? ஓகே. இப்படி 7 சத்துக்கள் இருக்குது. பொறுத்து ரைட்? அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 7 சத்துக்களும் நம்ம உணவில் இருந்துச்சுன்னா தான் அது என்ன உணவு? பேலன்ஸ்டு டயட், சமசீரான உணவு. இன்னைக்கு சாப்பிட்டீங்களா இந்த ஏழையும்? இந்த ஏழையும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. தெரியாது, நமக்கே தெரியாது. ஏதோ தூக்கி உள்ளே போட்டிருக்கோம். பொறுத்து ரைட்? ஏதோ உள்ள தூக்கி போட்டிருக்கிறோம். ஆனால் இதில் இந்த 7 சத்துக்களும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதில் விட்டமின் சொன்னேன், அப்படி தானே? விட்டமினில் நிறைய கிளாஸ் இருக்குது. அதுதான் விட்டமின் A, B, C, விட்டமின் B6, B12, விட்டமின் K, இப்படி நிறைய கிளாஸஸ் இருக்குது. விட்டமின் K என்னைக்கு சாப்பிட்டீங்களா? யாராவது சாப்பிட்டீங்களா? தெரியாது, நமக்கு தெரியாது. அமினோ ஆசிட்னு சொன்னேன், அமினோ அமிலங்கள்னு சொன்னேன். அதில் 9 அமினோ அமிலங்கள் இருக்குது. பொறுத்து ரைட்? எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த 9 எசென்ஷியல்னால் நமக்கு தேவையான அமினோ ஆசிட். இதில் 9 சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? அப்படி சாப்பிடலன்னா அது என்னது? மால் நியூட்ரிஷன். அது மால் நியூட்ரிஷன். உங்களுக்கு தெரியாது. பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உங்களுக்கு சாப்பாடு தந்தவங்களுக்கு தெரியாது. அதில் நீங்களே சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க. இது நமக்கு தெரியாது. அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. நமக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியலை. எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ ஆனால் இந்த சத்துக்கள் என்னென்ன வேணும்னு உள்ளது உங்கள் கட்டில் இருக்கக்கூடிய, உங்கள் இறப்பையில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு தெரியுது. நல்லா கவனிச்சிடுங்க. அந்த நன்மை செய்யக்கூடிய அந்த நுண் உயிருக்கு தெரியுது. உனக்கு அந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியுது? கட்டில் இருக்கக்கூடிய அந்த நுண் உயிரினங்களுக்கு தெரியாதுன்னா நமக்கு தெரியலை. அது உடனே என்ன பண்ணுது சொல்லி தெரிஞ்ச உடனே சும்மா இருக்கலை. ஐயா, நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மனுஷன் இந்த விட்டமின் K-யை சாப்பிடலையே, அல்லது விட்டமின் B6-ஐ சாப்பிடலையேன்னு சொல்லி அந்த உயிரினங்கள் அதை என்ன பண்ணுது? உற்பத்தி பண்ணி எங்கே கொடுக்குது? இண்டஸ்ட்ரியில் கொண்டு கொடுக்குது. எப்படி பாரு, எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் பாரு. அதனால தான் இம்யூன் சிஸ்டம் 1 கிலோ இந்த உயிரினங்களை எங்கே வச்சுருக்குது? மனுஷனுக்கு உடம்புக்குள்ளாடி வச்சு. அப்போ காலையில் யாருக்கு ப்ரேயர் பண்ணோம்? அடுத்தது யாருக்கு? அந்த பாக்டீரியாவுக்கு, அந்த நுண் உயிரினங்களுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணணும். அப்படி தானே? ஏன்னா நம்ம சாப்பிடாத ஒரு உணவை அது உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அப்படி தானே? நம்ம அம்மாவுக்கு தெரியலை, என் பையனுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும்னு தெரியல. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு எது தெரியுது? பிரகாஷுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும். அப்படி வரலன்னா அது சிந்தசைஸ் பண்ணி கொடுக்கும். டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுது. பொறுத்தவரை டைஜஷனை கரெக்டாக பண்ணினாலே நமக்கு எது வராது? டயபெட்டிக் வராது. இவ்வளவு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை யார் பண்ணிட்டு இருக்கிறா? இந்த உயிரினங்கள் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இம்யூன் சிஸ்டம்
1 கிலோ நுண்ணுயிரினங்கள் எங்கே வச்சுருக்குது? இந்த 1 கிலோவை நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோன்னு இன் ஜென்ரல் நமக்கு எது வராது? நோய்கள் வராது. நல்லா கவனிச்சு. இந்த 1 கிலோ நுண்ணுயிரினங்கள் நம்ம உடம்புக்குள்ளாடி அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு எது வராது? நோய்கள். ஏன்னா நம்ம ஒரு செல்லை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை செல் இருக்குது? 10 நுண்ணுயிரினங்கள் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்குது. அவ்வளோ ப்ரொடெக்ஷன், ரைட்? நெக்ஸ்ட், இதெல்லாம் விட்டுருங்க. என்னென்ன பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கிறது? அடுத்தது நெக்ஸ்ட், என்னென்ன ஃபங்கஸ் நம்ம உடம்பு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் உள்ளே இருக்குது? அடுத்தது வைரஸ், நன்மை செய்யக்கூடிய வைரஸ் நமக்கு எவ்வளோ உள்ளே இருக்குது அப்படிங்கிற தகவல் இதில் இருக்குது. பொறுத்தவரை நம்ம அதை பற்றிக்குள்ள டீட்டெயில்டாக போக வேண்டாம். நெக்ஸ்ட், மண்ணில் எவ்வளவு இருக்குது, மனுஷனுக்கு உடம்புக்குள்ளாடி எத்தனை வகையான நுண் உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவலை நான் இதில் கொடுத்துருக்குறேன். சரி தானே? ஓகே. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், மூக்கில் இருந்து என்ன பண்ணுது, மவுத்தில் இருந்து இந்த கிருமிகள் என்ன பண்ணுது, உயிரினங்கள் என்ன பண்ணுது உள்ள டீட்டெயில்ஸை நான் இதில் கொடுத்துருக்குறேன். சரி தானே? நெக்ஸ்ட், இந்த ஸ்லைடை நான் ஃபாதர்கிட்ட கொடுக்குறேன். யாருக்கா தேவை இருந்தால் அதை வாங்கிக்கிடுங்க. சரி சரி. ஏன்னு எப்படி இந்த நுண் உயிரினங்கள் நம்ம உடம்புக்குள்ளாடி போச்சுது அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். த லாஸ்ட் கிளைமேக்ஸ். ஸோ நம்ம தாயின் கற்ப பைக்குள்ளாடி நம்ம உருவாயிருக்கோம். புரிஞ்சுதா? ரைட். உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான பகுதி எது தெரியுமா? தாயின் கருப்பை. ஒரு பெலூன் மாதிரி இருக்கும். அந்த பெலூனுக்குள்ளாடி தண்ணி இருக்கும். அதுக்குள்ளாடி நம்ம உட்காந்துருப்போம். ரொம்ப பாதுகாப்பான ஒரு பகுதி. உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? அமெரிக்காவில் பென்டகன் சொல்லி ஒரு இடம்னு சொன்னாங்க. மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய, அங்கேயே கொண்டு பாம்பை போட்டாங்க. அப்போ அது பாதுகாப்பு இல்லாத பகுதி. அப்போ அதை விட பாதுகாப்பான பகுதி எங்கே இருக்குது? அம்மாவின் கற்பப்பை. இங்கே தான் அந்த குழந்தை உருவாகுது. ஒரு செல்லிலேருந்து அப்படி பல செல்களாகி ஒரு உடல் எடுத்து அது வெளியே வருது. அது வரைக்கும் அது பாக்டீரியாவை பார்த்ததில்ல, ஃபங்கஸை பார்த்ததில்ல, வைரஸை பார்த்ததில்ல. அது அப்படி எங்கே வருது? வெளியே வருது. நல்லா கவனிச்சு. அப்போ அதுக்குள்ளாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் டெவலப் ஆகுது, செகண்ட் லைன் டிஃபென்ஸ் டெவலப் ஆகுது, தேர்ட் லைன் டிஃபென்ஸ் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அது வெளியே வந்த பிறகு தான் ஃபோர்த் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அதுக்கு கிடைக்குது. அந்த குழந்தைக்கு எது கிடைக்குது? ஃபோர்த் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அது யார் கொடுக்குறா? நுண் உயிர்கள் கொடுக்குது. சரி தானே? நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது ஒரு முக்கியமான ஸ்லைடு. மேலே எழுதியிருக்கு பாருங்க. நார்மல் டெலிவர்டு மதர் ஃபர்ஸ்ட் மில்க் கொலஸ்ட்ராம்னு சொல்லுவோம், சீமை பால்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? அதில் 700 வகையான நன்மை செய்யக்கூடிய உயிர்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிடணும். நம்ம முதல்ல அம்மாட்ட இருந்து பால் குடிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பாலில் எத்தனை வகையான நுண்ணுயிரினங்கள் இருக்குதான்? 700 வகை. நம்பர் கிடையாது. நம்பர் மேபி ட்ரில்லியன்ஸ். ரைட்? நம்பர்ஸ் மேபி ட்ரில்லியன்ஸ். 700 வகையான நுண் உயிரினங்கள் அம்மாவின் தாய்ப்பாலில் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் அந்த அம்மா பால் கொடுக்குறாங்க. பிரதரை. அப்போ அந்த உடம்புக்குள்ளாடி அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்போ தான் அது உள்ளே போகுது. செகண்ட் ஸ்லைடை பாருங்கள். இது ஒரு தகவல். சிசேரியன் மதர்ஸ் மில்க் கண்டெய்ன்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஒரு ஷாக்கிங் தகவல். இதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அந்த பேப்பரில், அந்த ரிசர்ச் பேப்பரில் கொடுத்துருக்காங்க 10 kinds ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் திஸ் மில்க். ரைட்? அங்கே எவ்வளோ இருந்துச்சு? 700. சிசேரியன் மதரோட மில்கில் பார்த்தீங்கன்னா 10 types இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இது பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் டூரிங் இன்சிஷன். எப்படி பாருங்கள், சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். இந்தியாவில் 98% டெலிவரி எப்படி நடக்குது? 2% நார்மல் அப்படின்னு வச்சுருக்க. ஒரு டேட்டா கரெக்டாக தெரில எனக்கு. சிங்கப்பூரில் 98% எப்படி நடக்குது? நார்மல். 2% எப்படி நடக்குது? அப்போ அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சிக்கல் இருக்குது. இங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவோட தாய்ப்பாலில் எவ்வளோ தான் இருக்குது? 10 டைப் மைக்ரோப்ஸ் தான் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள். சிங்கப்பூரில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவோட பாலில் எவ்வளோ இருக்குது? 700. வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் எங்கே வருதுன்னு பாருங்க. ரைட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ப்ரீவியஸ் ஸ்லைட். ப்ரீவியஸ் ரைட். இதுதான் ஃபஸ்ட்டாக இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் நம்ம உடம்புக்குள்ளாடி. இப்போ என் உடம்புக்குள்ளாடி 1 கிலோ மைக்ரோப்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் பாதி மைக்ரோப்ஸ் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த பால் வழியாக என் உடம்புக்குள்ளாடி போனது. இன்றைக்கி எனக்கு 52 வயசு ஆனாலும் அதோட பரம்பரைகள் எங்கே இருக்குது? என் உடம்புக்குள்ளாடி இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும்.
எப்போ கிடைச்சது? 52 வருஷத்துக்கு முன்னாடி என் உடம்புக்குள்ளாடி எங்கள் அம்மா வழியே கிடைத்த நுண்ணுயிரினங்களோட பரம்பரை எங்கே இருக்குது? என் உடம்புக்குள்ளாடி. உடம்பு ஒரு கோயில், அப்படிதானே? கடவுள் வாழும் இல்லம். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இது எங்க வழியா போகுது? த்ரூ அவர் ஃபுட். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது எப்படி நம்ம உடம்புக்குள்ளாடி போகுது? 1 கிலோ மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வழியா உள்ள போகும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நுண் உயிரினங்கள் இருக்குதா? இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. மூணாவது ஸ்லைடை காட்டுங்க. நெக்ஸ்ட். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க, ஒரு சட்டி. எப்போவுமே மேலே உணவு வச்சுருப்பாங்க, கீழே எது வச்சுருப்பாங்க? தீ வைப்பாங்க. இங்கே தீ எங்கே பிடிக்குது? மேலே பிடிக்குது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்குமா? அங்கே தான் எரிச்சு தீ வைக்கிறோமே. அப்போ அந்த உணவில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குமா? இருக்காது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்க முடியும்? நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடை பாருங்கள், பழைய கஞ்சி. அப்போ முந்தின நாள் மீதி இருக்கக்கூடிய சோறை எடுத்து அடுத்த நாள் சாப்பிட்றாங்க. அதில் ரிச் ஆஃப் லாக்டோபேசிலைன்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டோம் பொறுத்த ரைட். ஃபெர்மெண்டட் நொதிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் பொறுத்த ரைட். அந்த உணவுகளில் எல்லாம் என்ன இருந்துச்சு? நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. என்னோட ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அது நன்மை செய்யக்கூடிய உயிரினமா தீமை செய்யக்கூடிய உயிரினமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எது கிடைச்சாலும் தூக்கி எங்கே போட்டுறணும்? உள்ளே போடணும். நல்ல உணவுகளை உள்ளே போடணும். இது நம்ம வேலை கிடையாது. அது நல்லதா கெட்டதான்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கும்? இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிக்கும். அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் உள்ளார். அது தீமை செய்யக்கூடியன்னு தெரிஞ்சுச்சுன்னா உடனே கொண்டுரும். அதை ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் டிஃபென்ஸ், தேர்ட் லைன் டிஃபென்ஸ். ஓகே, கொஸ்டின் லாஸ்ட். இல்லாட்டி சார் ஃபாதர் கோவப்படுவாங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன், சரி தானே? ஓகே. ஸோ இப்படி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாத்துலேயுமே என்ன இருந்துச்சு? நுண் உயிரினங்கள் இருந்துச்சு. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸ்டு ஃபுட்லேயும் இன்னொரு ஃபுட்டுக்கு பேர் என்னது? ஃபாஸ்ட் ஃபுட். வெரி குட். ஒன்று ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது, அல்லது எப்படி இருக்குது? ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்குது. அதில் எது இல்லை? நுண் உயிரினங்கள் இல்லை. ரைட். மூணாவது தான் ப்ரீவியஸ் லைஃப். டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். மூணாவது ஃப்ரம் என்விரான்மெண்ட் போகிறது. ரைட். எது வழியாக நம்ம உடம்புக்குள்ள அடி போகுது? என்விரான்மெண்ட் வழியாக நம்ம உள்ளே போகும். சரி தானே? அப்போ முதல்ல அம்மா வழியாக உள்ளே போகுது, அடுத்தது உணவு வழியாக உள்ளே போகுது, மூணாவது நம்ம என்விரான்மெண்ட் வழியாக உள்ளே போகுது. சரி தானே? நெக்ஸ்ட். ரைட். ஸோ இந்த நுண்ணுயிர்களை எப்படி நம்ம உடம்புக்குள்ளாடி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன். கடைசி கிளைமாக்ஸ் வந்தாச்சு. சரி தானே? இதோட முடிஞ்சு இந்த ஸ்லைடோட. அது ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஸ் இன்டேக். ரொம்ப முக்கியம். டைவர்ஸ் இன்டேக் அப்படின்னா வித்தியாசமாக சாப்பிடணும். வித்தியாசமாக நம்ம வீட்டில் நம்ம கால்குலேட் ஒரு டேட்டா எடுத்தோன்னே ஒரு வாரத்தில் என்னென்ன ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னு பார்த்தா ஒன்று இட்லியாக இருக்கும், மத்தியானம் சாப்பாடாக இருக்கும், பழையபடி தோசை. இந்த மூணையும் தவிர வேறு வேரியேஷனே இருக்காது. பொறுத்த ரைட் அண்டர்ஸ்டாண்ட். வேரியேஷனே இருக்காது. நாங்கள்லாம் சின்ன ஸ்கூல் போகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு புளிய மரத்துலேருந்து புளியை எடுத்து சாப்பிடுவோம். அடுத்தது கொடுக்கா புளி எடுத்து சாப்பிடுவோம். அடுத்த வீட்டில் போய் ஒரு மாங்காய் சாப்பிடுவோம். இப்படி ஸ்கூலுக்கு போகும்போதே ஒரு 4-5 ஐட்டம் உள்ளே போயிருக்கோம். பொறுத்த ரைட் அண்டர்ஸ். திஸ் இஸ் கால் இட் அஸ் டைவர்ஸ் இன்டேக். பொறுத்த ரைட். இதுக்கு பேர் தான் வந்து என்னது? டைவர்ஸ் இன்டேக். நம்ம சின்ன பிள்ளை நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எந்தெந்த உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக எது இருக்கும்? டைவர்ஸ் இன்டேக் இருக்கும். டைவர்ஸ் இன்டேக். பக்கத்து வீட்டில் போனால் ஒரு உணவு கொடுப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க பக்கத்து வீட்டுக்கே போகாது. அவங்க ஒரு 2 உணவை கொடுப்பாங்க. அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவங்க 2 உணவை கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் இன்டேக் இருக்கும். பிகாஸ் தீஸ் ஃபுட் கண்டெய்ன்ஸ் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ரைட் அண்ட் அதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி ரெடியூஸ்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு போடுறது. ரைட். வீட்டில் சமையல் பண்ணி வச்சோன்னா மேலே தாளித்து விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தாளித்து விடுவாங்க. எதுக்கு? உணவு கெட்டு போயிடும். மேலே ஒரு ஆயில் லேயரை போட்டு வச்சுருவாங்க. போடுறது. அப்போ ஆயில் எதுக்கு போடுவாங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய நுண்ணுயிரை எங்கே போக முடியாது? உள்ளே போக முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரை என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் உள்ளே போகாது. அப்போ உள்ளே இருக்கிறதும் செத்து போயிடும், வெளியே இருக்கிறதும் எங்கே போக முடியாது? உள்ளே போக முடியாது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் எது கிடையாது? நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் 0. சரிதானே? அதனால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டையும் ஃபாஸ்ட் ஃபுட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். சரிதானே? ஏன்னா நோயற்ற வாழ்வே
குறைவற்ற செல்வம். ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது ஒரு சாதாரண குடும்பத்தில். அடுத்தது மினிமைஸ் தி ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ். நல்லா கொஞ்சம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டாக்டர்ஸ்கிட்ட போனோன்னே அவங்க சின்ன ஜென்ரல் செக்அப் பண்ணுவாங்க, அப்படி தானே. டெம்பரேச்சரை பார்ப்பாங்க, ஹார்ட் பீட்டை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க ஒரு 3 ஆன்டிபயோட்டிக் எழுதுவாங்க, அப்படி தானே இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ டெஸ்ட்டை வச்சுட்டு அவங்க உடம்புக்குள்ளாடி எந்த பாக்டீரியா நோயை உண்டு பண்ணியிருக்கு, பாக்டீரியா உள்ளே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி தானே. 2000 நோய்கள் 3000 நோய்கள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உத்தேசமாக ஒரு 3 மருந்தை எழுதுறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? மருந்தை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? சாப்பாட்டுக்கு மேலே சாப்பிடுங்க, இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. நோய் குணம் ஆகலைன்னா 3ஆம் நாள் வர சொல்லுவாங்க, 3ஆம் நாள் வர சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒர்க்கிங். அப்போ கரெக்டான நோய் தெரியல, நோய் தெரிஞ்சுன்னா கரெக்டாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க, அப்படி தானே. நம்ம அதான் பிரச்சனை, அப்படி தானே. அப்போ 3 ஆன்டிபயோட்டிக்கை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் 3 நாள் சாப்பிட்றீங்க, நமக்கு எது குணம் ஆகலை அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ட 3 மெடிசனுமே அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவோ வைரஸோ என்ன பண்ணலை, கில் பண்ணலை. அப்போ உள்ள யார் இருக்கிறா? நம்ம உடம்புக்குள்ளே யார் இருக்கா? ஒரு கிலோ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஆன்டிபயோட்டிக்கும் யாரை சொல்லி முடிச்சிருக்கோம்? யாரை சொல்லி முடிச்சிருக்கோம்? நம்ம உடம்புக்குள்ளாடி இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய மெடிசனாக இருந்திருக்கலாம். பொறுத்த ரைட் ஆன்சர். இது எப்போ கிடைச்சது எனக்கு? அந்த நுண்ணுயிரினங்கள் எனக்கு 52 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தந்தது. அது இந்த ஆன்டிபயோட்டிக்னால என்ன ஆகி போச்சு? செத்து போச்சு. ஓவர் யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். நல்லா கவனிச்சுக்கணும். அந்த மீனை பாதுகாக்கக்கூடிய ஐஸில் எதோ தூக்கி வைக்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக்கை வைக்கிறாங்க. அந்த மீனை பாதுகாக்கக்கூடிய ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஸில் எதை போட்டு வைக்கிறாங்க? ஆன்டிபயோட்டிக். கோழி தீவனத்தில் எதை வைக்கிறாங்க? ஆன்டிபயோட்டிக். நிறைய இடத்துல எதை மிக்ஸ் பண்ணுறாங்க நமக்கே தெரியாது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய, நமக்கு தெரியாமலே நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இது இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் அவ்வளோத்தை என்ன பண்ணிடுது? கில் பண்ணி. அந்த மினிமைஸ் தி ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபார் த ரைட் ஆன்சர். ஈட் ரா ஃபுட். எதையும் நல்லா வேக வச்சு குக்கரில் 3 விசில் அடித்து, நம்ம சாதாரண பானையில் வச்சு வேக வச்சா டெம்பரேச்சர் 100 டிகிரி தான் இருக்கும். குக்கரில் வச்சுட்டிங்க எவ்வளோ இருக்கும்? 121 டிகிரி சென்டிகிரேட் போகும் டெம்பரேச்சர். ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் அதில் இருக்காது. மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை, விட்டமின்ஸோ அமினோ ஆசிட் இந்த மாதிரி ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். அப்போ நம்ம வெறும் சக்கையை தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் எல்லா வீட்லையும் எதில் தான் சமைக்கிறோம்? குக்கரில். அதனால் அவங்க என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஈட் ரா ஃபுட்ஸ், ஃபெர்மெண்டட் ரா ஃபுட்ஸ். தயிரை சாப்பிடுங்க, மோரை சாப்பிடுங்க, பைனி சாப்பிடுங்க. இதில் எல்லாம் என்ன இருக்குது? ரிச் ஆஃப் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். போகிறது ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். தெளிவுகள் பெற ஏதாவது கேள்விகள், விளக்கங்கள் கேட்க விரும்புபவர்கள் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அமர்வு இருவருக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பை மிக அற்புதமாக பொருத்தமாக பேசினார்கள். மருத்துவர் அருள் சகோதரியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை மிக அருமையாக பேசினார்கள். முனைவரும் அந்த சார் மிக அழகாக பேசினார்கள். அது சின்ன வயசில் நாம் படித்த பாடங்கள்லாம் மீண்டும் ஒரு முறை ரீகால் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம உமிழ்நீரிலேயே அதிக அளவு என்சைம்ஸ் இருக்குது, நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது முகப்பரு வந்தாலே உமிழ்நீரை தொட்டு அதில் வச்சாலே போதும்னு சொல்லுவாங்க, அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. சீரா புராணத்துலலாம் படிச்சிருக்கோம், அந்தகன் குணமானதுக்கு அந்த உமிழ்நீரை வச்சு குணப்படுத்துகிறாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்தகன் அப்படின்னா குருடர், அதாவது கண் நோய் வந்ததில்லை, பிறவி குருடை கூட சரிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆனால் இப்போது அந்த உமிழ்நீரை வச்சு அப்படி யாராவது குணப்படுத்தியிருக்காங்களா, இல்லை அந்த முயற்சியில் யாராவது இறங்கி இருக்காங்களா, அந்த ஆய்வையாவது மேற்கொண்டிருக்காங்களான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா அதை மேற்கொண்டு கூட ஒரு ஆய்வாக நாம் மேற்கொள்ளலாம். உங்களுடைய இந்த பேச்சு மிக அருமையாக இருந்தது, பயனுள்ள வகையில் இந்த அமர்வு இருந்தது. நன்றி 2 பேருக்குமே. நன்றி. இப்போ உடனே பதில் சொல்ல மாட்டேன். கேள்விகள் சுருக்கமாக இருந்தால் நல்லது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால்
பேராசிட்டமால் போடணுமா வேண்டாமா? அது ஒன்றே கேள்வி. மிகவும் நன்றாக இருந்தது. இதில் முக்கியமாக கொஞ்ச நாட்களாக பேசப்பட்டு வருகின்ற பொருள் ப்ரோபயாட்டிக். ஹூ இஸ் ஹேவிங் ப்ரோபயாட்டிக் மோர் தேன் த அதர் பாக்டீரியாஸ், அவங்க தான் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் சொல்ல வந்த முக்கியமான காரியத்தில் ஒன்று, அந்த வார்த்தையை சொல்லலை, த ரோல் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட்ஸ். இயற்கை உணவுகள் எந்த அளவுக்கு பாக்டீரியாவுக்கு ஏதுவாக இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று விளக்கம் சொல்ல முடியாது. டாக்டர், மிக சிறந்த உரை. நான் இதுக்கு முன்னாலே உங்களுடைய உரைகளை கேட்டிருக்கிறேன். அதோட எல்லாம் மிக சூப்பராக இருக்குது. இப்போ படிக்கும்போது கூட இந்த கட்டு தான் செகண்ட் பிரெயின் எல்லாம் கூட படிக்கிறோம். அதுபோல் நீங்கள் சொன்னீங்க, இந்த நம்முடைய இம்யூன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல், அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் படித்து கொடுக்கும்போது வைரஸை பொறுத்தவரையில் பாக்டீரியாவில் ரெண்டும் உண்டு, பெனிஃபிஷியல் நான் பெனிஃபிஷியல்னு சொல்லுவோம். ஆனால் வைரஸை என்ன சொல்லுவோம்னா எல்லாமே நோய் உண்டாக்கக்கூடியதான் முன்னால் படித்து கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதுகளெல்லாம் புதிய நல்ல செய்திகள். அந்த க்ளவுட் ஃபார்மேஷன் அந்த செய்திகள் நான் சில இந்த சேனல்களில் சில இதுகளில் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரியில் சில விஷயங்கள் பார்த்துருக்குறேன். இந்த பொலன் கிரெயின்ஸு, அதே போல் இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் அந்த ரெயின் ஃபார்மேஷனுக்கு முக்கியமான விஷயங்கள்னு மிக சிறந்த உரை. நன்றி. மிக சிறந்த உரை, வாழ்த்துக்கள். எனக்கு ப்ராக்டிக்கலாக, அதாவது நான் மட்டும் நினச்சா இன்னைக்கு நல்லா இருக்க முடியாது. ஏன்னா என்விரான்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம நாகர்கோவிலில் நம்ம எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் என்னென்ன முன்னேற்பாடுகளை ஆஸ் எ கம்யூனிட்டி, ஏன்னா வீட்டில் தோட்டம் வைக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக காய்கறிகளை சாப்பிடலாம், ப்ரோபயாட்டிக் சாப்பிடலாம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இதை செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தங்களுடைய ஆதரவோ இல்லை ஒரு நிறுவனத்தில் இருந்து ஒரு சப்போர்ட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி செய்யலாம்? ஏன்னா அதில் ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஐ ஆம் ஃபாலோயிங் இட். தேங்க்யூ. கொஞ்சம் கான்ட்ராடிக்டாக சொல்கிறதா நினைக்க வேண்டாம். காய்ச்சல் வந்தால் ரவுண்ட்லேயே 3 ஆன்டிபயோட்டிக் போகுது அப்படின்னு சொன்னது ஏற்புடையதா? என் பாகத்தில் இல்லை என்று சொல்வேன். அந்த கருத்தை கொஞ்சம் சற்று விவரமாக சொல்லணும் நிச்சயமாக, ஏன்னா தவறான செய்தியாக போய்விடக்கூடாது என்பதற்காக. 3 விஷயங்களை சொன்னீங்க. ஒன்று தாய்ப்பால், அது இப்போ நம்ம வளர்ந்த நம்முடைய பொறுப்பில் இல்லை. இன்னும் 2 இருக்கிறது. அதில் ஒன்று அழகாக கொண்டு வந்தீங்க, உணவு. 3வது ஒன்று இன்னைக்கு ரொம்ப அழுத்தி பேசக்கூடிய ஒன்று, அந்த என்விரான்மெண்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கூட சொல்ல முடியுமாங்கிறது தான் என்னுடைய அக்கறையாக இருந்தது. அந்த முனைவர் பேசிய ஒரு 2 கருத்துக்களை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். என் பையன் பெல்ஜியத்தில் ஃபேமிலியோடு இருக்கிறான். அங்கே எந்த நோய்க்கும் மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து வாங்க முடியாது. அப்புறம் சாதாரணமான எந்த நோய்க்கும் 3 நாளைக்கு முன்னாடி மருந்து வாங்க முடியாது. நீங்கள் பேராசிட்டமாலுக்கு அலைஞ்சது போல் நானும் ஒரு தலைவலி மாத்திரைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலை, கிடைக்கல. அப்புறம் தன்னால் குறைஞ்சிடுச்சு. அதே போல் டெலிவரி அங்கே 99% நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது எப்படி அந்த அதிசயம் நடக்குதுங்கிறத நம்ம டாக்டர்ஸுக்கு புரிய வைக்கணும். என்ன ஒன்று, நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு நோய்க்கு நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னா அவங்க நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் தர்றாங்க, நிறைய மாத்திரை தர்றாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சாப்பிடணுமா, அதில் பாதி சாப்பிட்டா போதுமா, இந்த கேள்விகள்லாம் நீங்கள் பேசின பிறகு எழுந்தது. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ரொம்ப சிம்பிளாக 1 அல்லது 2 தான் தருவாங்க. இங்கே நிறைய தர்றாங்க. அது அவங்க படித்ததில் அதிகமாக படிச்சுட்டாங்களா அல்லது படித்ததில் உள்ள கோளாறா என்னங்கிறது புரியல. தேங்க்யூ. கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் நன்றி. தற்போது விளக்கம் தருகிறார் முனைவர் அவர்கள். நிறைய கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். டாக்டரும் சில தகவல் சொன்னாங்க. முதல்ல உமிழ்நீர் பற்றி அவங்க சொன்னாங்க. மேடம் ஒரு கேள்வி எழுப்புனாங்க. உமிழ்நீரை வச்சு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இந்த முதல் அட்டன் பண்ணதே நம்ம இயேசு கிறிஸ்து தான். மண்ணை எடுத்து ஒரு குருடருக்கு கண்ணில் வச்சு உமிழ்நீரை வச்சு போட்டாங்க. இந்த மண்ணில் நிறைய மருந்துகள் இருக்குது. சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஆக்டினோமைசெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி அதில் இருக்குது. மழை பெய்யும்போது ஒரு மனம் அடிக்கும் பார்த்தீங்களா, மண் மனம். அதை பண்ணக்கூடியது ஒரு ஆக்டினோமைசெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இதில் இருந்தால் நிறைய ஆன்டிபயோட்டிக் மருத்துவ பொருட்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. இதை குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ வந்துட்டு இருக்குது. அதனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே? அதனால் உமிழ்நீரில் நம்ம முன்னாடி பார்ப்பாங்க, காலில் அடிபட்டினாலே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உமிழ்நீரை எடுத்து வைப்பாங்க. அல்லது காஞ்சிபுரத்தில் நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த குழந்தைக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அது கீழே அடிபட்டோன்னு ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா மண்ணை அப்படியே அரிச்சு அந்த ஃபைன் மண்ணை எடுத்து அந்த பொண்ணுக்கு மேலே போடுறான். நல்லதோ கெட்டதோ, பட் அதில் இந்த ஆக்டினோமைசெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூசிங் பாக்டீரியா இருக்குது. அது அந்த ஹீலிங் எஃபெக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம செய்கிறது ரொம்ப கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வேறு கிளாஸ்டிடியம் டெட்டனைன்னு சொல்லக்கூடிய டெட்டனஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் இருக்குது. ரொம்ப டேஞ்சரான பாக்டீரியா. அதெல்லாம் ரொம்ப அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ரைட்? டவுட்டு கிளியர் ஆச்சு உங்களுக்கு? ஓகே. ரெண்டாவது டெம்பரேச்சர் 37 பேராசிட்டமல். அது யார் கேட்டிங்க? அந்த மேடம் கேட்டாங்க. அப்போ காய்ச்சல் வந்துச்சுன்னா பேராசிட்டமல் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஃபீவர்னு சொல்லி டாக்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் தரமாட்டாங்க. பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் எக்ஸஸாக போகுதான்னு பார்த்துக்கணும். 1 or 2 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலே அப்படி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னு போச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஐஸ் வாட்டரை வச்சோ அல்லது தண்ணியை வச்சோ பாடியை தொடச்சி எடுக்கிறாங்க. அந்த டெம்பரேச்சர் அப்படியே அவங்க ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 37க்கு கொண்டு வராமல் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுனால 33 டேஸ்க்குள்ளாடி அந்த கிருமிகள் செத்து போயிடுது. ஸோ அதனால தான் அவங்க அப்பாயின்மெண்ட்டே இப்போ 3rd டேக்கு பிறகு தான் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது ஃபீவர். பட் நம்ம இடத்துல அப்படி கிடையாது. அது ஒரு தகவல். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது டெம்பரேச்சர் எக்ஸீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிடணும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம ஐஸ் வாட்டரை வச்சு நெத்தியில் தொடச்சி எடுக்கிறதோ அல்ல உடம்புல தண்ணியை வச்சு தொடச்சி எடுக்கிறதோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் கரெக்டாக நம்ம ஒரு 3 டேஸ் மெயின்டைன் பண்ணால் நார்மலாக ஒரு 90% இந்த மாதிரிப்பட்ட டிசீஸ் ஃபீவர் நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது ப்ரோபயோட்டிக்ஸ் ரோல் ஆஃப் ஆர்கான் அப்படின்னு சொன்னாங்க. அது யார் சொன்னீங்க கேட்டீங்க? சார்ஜ் கேட்டன். 2 விஷயம். ஒன்று ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடியது நம்ம நுண் உயிரினங்களை சாப்பிட்றது, அப்படி தானே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ ஒரு புதிய வகையான டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம ஹியூமன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாடி யுனிக்கான நுண் உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடியது இன்னொரு மனுஷனுக்கு இல்லை. அப்போது எந்த மனுஷனுக்கு ஒரு நோய் வருதோ, அதிகமாக வருதோ, அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மனுஷனோட அந்த ஃபீக்கல் மெட்டீரியல் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அது ஒரு கெட்ட பொருள், அப்படி தானே? ஃபீக்கல் மெட்டீரியல் அதை எடுத்து இண்டஸ்ட்ரியில் கொண்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. நம்ம இடத்துல இல்லை. நல்ல அறிவியலில் ரொம்ப அதிகமான கண்ட்ரியில் பண்ணுறாங்க. அப்புறம் ரைட், அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, மைக்ரோபயோமோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த ஒரு மனுஷன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபீக்கலை எடுத்து அந்த நோய்வாய்ப்பட்ட மனுஷனோட இண்டஸ்ட்ரினுக்குள்ளாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மைக்ரோபயோம் அங்கே உள்ளே விடுறாங்க. அப்புறம் ரைட், தட் இஸ் த மீனிங். அது சார் சொன்ன அந்த ப்ரோபயோட்டிக்ஸ். இப்போமோ நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அடுத்தது ரோல் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட்ஸ் சொன்னாங்க சார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நல்ல ஆக்டிவாக இருக்கணும்னா நான் சொன்ன அந்த 7 சத்துக்களும் நம்ம சாப்பிடணும் டெய்லி, சொன்னேன்ல. ஸோ அப்போ இந்த ரோல் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட்ஸில் அந்த மாதிரிப்பட்ட எல்லா சத்துக்களும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய தானியங்களை எடுத்து அவங்க க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது சாப்பிடும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கும். அதனால் அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். கிளியர் தானே சார்? வேறு எதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின் கிளியர்?
ஸோ அடுத்தது கட் சார் கேட்டாங்க, கட் அது செகண்ட் பிரெயின்னு சொன்னாங்க. பொறுத்த ரைட். நான் ஒன்று சொல்ல, இந்த தகவலை சொல்ல மறந்துட்டேன். பொறுத்த ரைட், நம்ம உடம்புல அதிகமாக நுண்ணுயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து கட், சரி தானே? ஸோ இந்த கட்டில் இருக்க, இப்போ நீங்கள் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுருங்களேன், நல்ல ஸ்ட்ரெஸ், வீட்டில் ஒரு டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா உடனே அந்த கட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அதை கண்டுபிடிக்குதான். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ஸோ நம்ம ஆள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை செக்ரேட் பண்ணி அந்த நியூரான் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஹாப்பி மூடில் இருக்கக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட் தெரியல, டோப்பமைன் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணி விடுதான். பொறுத்த ரைட் அண்டர்ஸ்டாண்ட், தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் பிரெயின். பொறுத்த ரைட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ பிரெயின் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த டோப்பமின் வேறு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை கொண்டு வரக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை அது செக்ரேட் பண்ணி அந்த மனுஷனை நார்மலாக கொண்டு வருதான். பொறுத்த ரைட். அப்போ இது வந்து செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. அப்போ தெர் இஸ் அன் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் கட் அண்ட் பிரெயின். சரி தானே? ஓகே தானே? கிளியர் தானே சார்? டாக்டர் சொன்னாங்க 3 ஆன்டிபயோட்டிக் சொன்னேன்னா அது அது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதை நான் அக்ரி பண்ணி தான் ஆகணும். மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, நோய் வருவதற்கு முன் காத்தல், அதாவது ப்ரொஃபைலாக்சிஸ் அல்லது ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. நோய் வருவதற்கு முன்னாடி அதை தடுக்கணும். ஏன்னா நிறைய நோய்களுக்கு எது கிடையாது, தெர் இஸ் நோ மெடிசின். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொரோனா. அப்போ அந்த மாதிரிப்பட்ட நோய்களை நம்ம வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும். எய்ட்ஸ் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் முதல் நம்ம செய்ய வேண்டியது ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ். ஸோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணி பார்க்குறோம், வேக்சின் கொடுத்து பார்க்குறோம், அதெல்லாம் கொடுத்து, பட் நமக்கு நோய் வந்துடுது. நோய் வந்து நம்ம ஏட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட போனோம். அப்போ டாக்டர்ஸ் அந்த நோயை கண்டுபிடிப்பாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, சில ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸை வச்சு அவங்க நோயை கண்டுபிடிப்பாங்க, அப்படி தானே? பட்டு மெடிக்கல் ஃபீல்டு என்ன சொல்லுதுன்னா, டயக்னாசிஸ் ஆஃப் டிசீஸ். பொறுத்த ரைட், டயக்னாசிஸ் ஆஃப் டிசீஸ், நோயை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் தேர்டு தான் எது வருது, ட்ரீட்மெண்ட் வருது. நல்லா கவனிச்சிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிவென்ஷன், அப்புறம் டயக்னாசிஸ் ஆஃப் டிசீஸ், தேர்ட் தான் என்னது, ட்ரீட்மெண்ட். ஆனால் நம்ம மாதிரிப்பட்ட கண்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எது ஆரம்பிச்சிருது, ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. பிகாஸ் சம் சிச்சுவேஷன் அதான் நம்ம செஞ்சு ஆகணும். பொறுத்த ரைட், சம் சிச்சுவேஷன். பட் எல்லா சிச்சுவேஷனும் அப்படி போகக்கூடாது. டயக்னாசிஸ் பண்ண பிறகு இவனுக்கு இந்த நோய் இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே மெடிசின்ஸை கரெக்டாக கொடுத்துலாம், உடனே குணாயிருவான். பொறுத்த ரைட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் உடனே மெடிக்கலுக்கு டயக்னாஸ்டிக் லேபுக்கு அனுப்பிட்டாருன்னு வச்சுருங்களேன். அங்கே போனோன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, அங்கே 2000 ரூபாய் கேட்குறாங்க. அந்த டாக்டர்கிட்ட போவீங்களா நீங்கள்? இந்த டாக்டர்கிட்ட போனாலே அவர் உடனே எங்கே அனுப்பிடுறாரு, லேபுக்கு அனுப்பிடுறாரு. ஆனால் அவர் நல்ல டாக்டர் தான், அப்படி தானே? அவர் முதல்ல எங்கே அனுப்புகிறாரு, அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு அந்த நோய் தெரிஞ்ச பிறகு அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. பொறுத்தவரை ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த இந்த மாதிரிப்பட்ட நாடுகளில். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ரிவென்ஷன், அப்புறம் டயக்னாசிஸ் ஆஃப் டிசீஸ், தேர்டு தான் வந்து என்னது, ட்ரீட்மெண்ட். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு போகிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ குணம் ஆகலைன்னு அப்புறம் எங்கே போகிறோம், லேபுக்குள்ளே போகிறோம். ரைட், இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ரைட், ஓரளவுக்கு டாக்டர் அக்ரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கான்ட்ரவர்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்னு சொல்லும்போதே 4 மெடிசன்னா இப்போ என்ன நினைப்பாங்க எல்லாரும், ஓ அப்போ 3 ஆன்டிபயோட்டிக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கிங் தாட்டோடு அவங்க போயிடக்கூடாது. இப்போ மருத்துவராக இப்போ 45 வருடமாக என் பணி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. பிறரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். எடுத்த எடுப்பிலேயே வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதில்ல. 3 நாள் சரியாக இல்லையா, அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம். என்ன காய்ச்சலே குறையலன்னா அப்போ என்ன பண்ணுறதுக்கு, என்ன மருந்து கொடுத்தீங்க, என்ன இன்ஜெக்ஷன் போட்டிங்க, காய்ச்சலே குறையில்லை. நேற்றுக்கு தான் காய்ச்சல் வந்திருக்கும், இன்றைக்கி குறையில்லை. சாயந்தரம் வந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுக்கு? பொறுத்து விடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பொறுமை இல்லை. அவங்களுக்கு பொறுமை இல்லைங்க மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கூட படப்படுது. என் பிள்ளைக்கு காய்ச்சல் குறைஞ்சிரும், அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே அப்படி தானே. அது நாசரேத்து ஒரு இயேசு அவர் களிமண் எடுத்து போட்டால் சரியாரு, ஏன்னா அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. சரியா, அவர் என்ன செய்தாலும் நடந்துடும். ஏன்னா தெரியும் இல்லை, 5000 பேருக்கும் 10,000 பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறது நம்மளால முடியாதுல்ல, உண்மை தானே.
அப்போ அவருடைய வல்லமை வேறு சார். ஆனால் பட் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி இயேசுனார் என்ன வந்தால் பூமிக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை நல்லா உறுதிப்படுத்தி கொண்டார். அது ஒரு பெரிய இஸ் அ நேச்சுரல் தெரபிஸ்ட் இயேசுனார். பூமி மண் எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் அவருடைய வல்லமை நம்ம இருந்தால் நம்மளும் அதே மாதிரி இதை எடுத்து போட்டு எல்லாரையும் குணப்படுத்திடலாம். நமக்கு வேண்டியது அந்த வல்லமை வர வேண்டும் என்று நாம் நம் இம்யூன் சிஸ்டத்தை நம்பி பூஸ்டப் பண்ணுவோம். நன்றி. ஓகே, உனக்கு டாக்டர் சொன்னது புரிஞ்சுது, அப்படி தான் ரைட்? ஸோ அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் 2-3 மெடிசன் எழுதியிருக்குனாலும் அந்த 3மே ஆன்டிபயோட்டிக் நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. சிலது காய்ச்சலை குறைக்கக்கூடிய விஷயங்களை கூட இருக்கலாம், ரைட்? பட் நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து ஓவர் யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்கை வி ஹவ் டு அவாய்ட் இட். தேவையில்லாமல் ஒரு வைரல் டிசீஸ்க்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்குறது. ஆன்டிபயோட்டிக் இஸ் ஃபார் பாக்டீரியான்னு வச்சுடுங்களேன். பட் அந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம வைரல் டிசீஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரிப்பட்ட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாடி போனோன்னா ரொம்ப நல்லது, ரைட்? ஸோ 3வது ஃபாதர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் ஃபுட்டை பற்றி சொன்னீங்க, அடுத்தது தாய்ப்பாலை பற்றி சொன்னீங்க, ஃபுட்டு, அடுத்தது என்ன சொன்னேன், 3வது என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் இங்கே எப்படி நமக்கு உடம்புக்குள்ளாடி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஊந்து அப்படி மண்ணில் போவாங்க, பிரதர், மண்ணில் போவாங்க, மண் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ மண்ணே கிடையாது, அப்படி தானே, வெளியே விட மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறது 28வது மாடியில் இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில். குழந்தைகளுக்கு எங்கே போக முடியாது, மண்ணுக்குள்ளாடி போக முடியாது. ஸோ நம்மளோட வேலை என்னன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம அது நல்லதோ கெட்டதோ, மண்ணை சாப்பிட்றதோ, கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து அது வாயில் போடுறதோ, இதெல்லாம் நம்ம ரொம்ப மோசமான விஷயம் நினைக்கக்கூடாது, புரியுது, ரைட்? அது தே ஆர் டேக்கிங் மைக்ரோப்ஸ் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட், புரியுது, ரைட்? அண்ட் ஆனால் நம்ம உடனே மண் எடுத்து வாயில், நம்மெல்லாம் முன்னாடி மண் சாப்பிட்றோம், பவுடர் எடுத்து சாப்பிடுவோம், அப்படி தானே? பவுடர் எடுத்து நான்லாம் சாப்பிடுவேன், பவுடரை தட்டி பவுடர் எடுத்து சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் என்விரான்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நம்மகிட்ட இருக்குது, கண்டதெல்லாம் எடுத்து வாயில் வைக்கிறது, சரி தானே? ஸோ இது ஒருவேளை நம்ம இந்த மாதிரிப்பட்ட நுண்ணுயிரினங்களை எடுத்து உள்ளே போடுறதுக்கு தான் கடவுள் இந்த மாதிரிப்பட்ட பிஹேவியரெல்லாம் நமக்கு சின்ன வயசில் கொடுத்துருக்காங்களோன்னு அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுது, பொறுத்தவரை. ஸோ என்விரான்மெண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாணி தெளிச்சிருப்பாங்க, பொறுத்த, ரைட்? அந்த சாணியில், மாட்டு சாணத்தில் அந்த பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், யானைக்கும் மனுஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் அந்த யானையோட அந்த சாணத்தை காய வச்சு அது அந்த புகைக்கு வைக்கிறாங்க. புகைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த புகையில் நமக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் குறையுதுன்னு சொல்லி ஒரு தகவல் நான் பார்த்தேன். உண்மையாக கரெக்டானு எனக்கு தப்பான்னு தெரியல எனக்கு, சரி. ஸோ என்விரான்மெண்ட்டில் இருந்து நம்ம நிறைய மைக்ரோப்ஸை நம்ம உள்வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வேலைகள்லாம் சரி. எப்போவுமே நம்ம சூடு தண்ணியை குடிக்கிறது, வெளியே தண்ணி குடிக்கிறது இல்லை, வேறு இடத்துல போய் நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே நமக்கு ஒரு பயம். வைரஸ்னாலே அது ஒரு டேஞ்சரஸ் ஆர்கனிசம்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி எல்லா உயிரினங்கள்லேயும் 98% என்ன இருக்குது, நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம தாய்ப்பால் நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அடுத்தது ஃபுட்டு, 3வது என்விரான்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது. எங்கே போகணும், என்விரான்மெண்ட்டுக்குள்ளாடி போகணும். சின்ன குழந்தைகள், விட்டமின் கே எங்கே இருக்குன்னா சன்னில் தான் இருக்குது. அந்த விட்டமின் கே கிடைக்கணும், நம்ம வீட்டை விட்டு குழந்தைகளை வெளியே தள்ளி விடணும், போகிறது, ரைட் ஆன்சர். விட்டமின் டி, விட்டமின் டி, விட்டமின் டி. அடுத்தது லாஸ்ட்டு நார்மல் டெலிவரி, அது யார் கேட்டாங்க? என்ன கொஸ்டின் சார் அது? நம்ம கண்ட்ரியில் ஏன் நடக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? ஸோ இது ஒரு நல்ல கேள்வி தான். மற்ற கண்ட்ரிலெலாம் 98% நார்மல் டெலிவரி. அதுக்கு வந்து நம்ம ஒன்று வந்து ஒரு ஃபிசிக்கல் ரீசன் காரணமாக இருக்கலாம், ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க சரியான கடின உழைப்பு இல்லாமல் இருக்கலாம், எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு விஷயமா இருக்கலாம். ரெண்டாவது இப்போ என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் இந்த நேரத்தில் குழந்தைய பெற வைக்கணும், இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சில ஆட்கள் நினைக்கிறாங்க. அதனால் டாக்டர்ஸ்டே சொல்கிறாங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு அது ஒரு, பிகாஸ் பெயின் வந்துச்சுன்னு வச்சுருங்களேன், ஒரு டெலிவரி பெயின் வருதுன்னு 3 days வரைக்கும் பெயின் இருக்கும் சிலவர். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் 3 நாள் வெயிட் பண்ணி இருக்கணும், போகிறது, ரைட்? அந்த மதரை வச்சுட்டு அந்த நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாமே 3 நாள் வெயிட் பண்ணி இருக்கணும். டெலிவரி எப்போ தான் நடக்கும்? 3வது நாள். எப்போ டெலிவரி நடக்குன்னு தெரியாது. அப்போ எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஆப்ரேட் பண்ணி எடுத்தால் எல்லாருக்கும் ஈஸியாகிடும் வேலை.
மெடிக்கல் மாஃபியா அதுக்குள்ளாடி நான் போக விரும்பலை. ரெண்டாவது, அதில் நிறைய கான்ட்ரவர்சி இஷ்யூஸும் இருக்கலாம், நம்ம அது சொல்ல வரல. பட் ப்ராப்ளம் என்னென்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நார்மலி டெலிவர்டு மதரோட மில்கில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான். அதனால பெட்டர் நம்ம நார்மல் டெலிவரிக்கு போகிறது ரொம்ப நல்லது. அது எந்த விதத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியலை எனக்கு. சரி தானே? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த விரிவுரை அமர்வு வருகை தந்து தனது உடனிருப்பால் ஆசி வழங்கிய நம் அன்பு ஆயர் அவர்களுக்கு நன்றி. இந்த விரிவுரையை மிகவும் சிறப்புற தயாரித்து எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் வழங்கி கேள்விகளுக்கு தெளிவுகளும் வழங்கிய பேராசிரியர் பிரகாஷ் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றிகள். இந்த அமர்விற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நேர்த்தியாக செய்து வழிநடத்திய பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் பணி எட்மண்ட் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து உழைத்த திருமதி ஜெசிபா அவர்களுக்கும் நன்றிகள். இந்த அமர்வில் பங்கு கொண்டு ஊக்குவித்த மறைவட்ட முதன்மை அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அனைத்து பணிக்குழுக்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற செயலர்கள், உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பிற அமைப்புகளிலிருந்து வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் உளம் நிறைந்த நன்றிகள். ஒளி பதிவு செய்த தம்பி அவர்களுக்கும் நன்றிகள். நமக்கு உள்ளும் புறமும் இருந்து நம்மை பாதுகாக்கின்ற அனைத்து உயிர்களையும் நாமும் பாதுகாப்போம், நலமாக வாழ்வோம். மீண்டுமாக அனைவருக்கும் நன்றிகள். நாட்டுப்பண்ணுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे